ஹாய் ரஜுசீஸ், நான் உங்கள் நிஷா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம OT7ஓட லுமினார் அகாடமி தாண்டா. இது எபிசோடு 12 நினைக்கிறேன். அப்புறம் சாரி ரொம்ப லேட் பண்ணிட்டேன், எனக்கு ஒன் ஷாட்லாம் இருந்துச்சு, அதை இந்த மந்த் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். அண்ட் இன்னும் முடியல, அடுத்த மந்த்துக்கு சேர்த்து இருக்குது. ஸோ அடுத்த அப்பப்போ பார்க்கலாம். ஸோ லுமினார் அகாடமி நான் முடிஞ்ச டைமுக்கு போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசணும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் இருந்து கேட்டுட்டு போங்க, ஓகேவா? ஸோ லாஸ்ட் வந்து இந்த வீடியோ முடிகிற வரைக்கும் இருந்து கேட்டுட்டு போகணும், ஓகே? சரி வாங்கடா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் பட்டத்தில் விட்டுருந்த மோர்லேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சின்ன ரீகேப் மாதிரி சொல்லிடுறேன். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம டேயாங் வந்துட்டு அந்த புக்குக்குள்ளே மாட்டிகிட்டு இருந்திருப்பான், அதுவும் டீமன் வேர்ல்டில் மாட்டிகிட்டு இருந்திருப்பான். ஸோ ஹோபா ஏதோ கெஸ் பண்ணி டெவில் கிட்ட அந்த புக்கை கொடுத்துருப்பாரு. ஸோ டெவிலும் லூசியும் அது டீமன் வேர்ல்டுன்னு பார்த்துட்டு ஷாக்காக இருப்பாங்க. ஸோ அதோட தான் நான் நிப்பாட்டி இருந்தேன். ஸோ இப்போ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். டெவிலோட ஐஸ் எல்லாம் வியாடாக லூசி அப்படியே அவளோட ஷோல்டரில் கை வச்சுட்டா, பக்கத்தில் உட்காந்துட்டு அது அப்படியே ஒத்து பார்க்குறா. இது டீமன் வேர்ல்டா அப்படின்ற மாதிரி திரும்பி ஹோபி பக்கம் கேட்க, ஸோ அப்போ நம்ம ஹோபி, உங்களுக்கும் அப்படி தான் தோணுதா? எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதுன்னு நினச்சேன். அப்போ நம்ம ஆரம்பம் டீமன் வேர்ல்டா? அப்போ ஹோபா அது உங்களோட வேர்ல்டு தானா? ஆமாம், ஆனால் அது எங்களோட வேர்ல்டு இல்லை, அது டெவில் அப்புறம் லூசி அவங்களோட வேர்ல்டு அது. அப்போ நம்ம டெவில் தான் அப்படி எந்திரிச்சிட்டு இங்கே போய் மாட்டிகிட்ருக்கானா? போச்சு, அவன் வெளியே வந்த மாதிரி தான். என்ன சொல்கிற டெவில்? அவனை வெளியே கூட்டிகிட்டு வரவே முடியாதா? எப்படி கூட்டிகிட்டு வருவீங்க? அவன் உள்ளே போய் நல்லா மாட்டிக்கிட்டான். அப்போ நம்ம ஜங்குக் தான் அந்த புக்கை டக்குன்னு வாங்கிட்டு, அவனை உள்ளே மாட்டிக்க விட மாட்டேன். ஆரம், இந்த புக்லேயே பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். நம்ம டேயாங்க காப்பாற்றியே ஆகணும். என்னால் டேயாங்க இந்த நிலைமையில் விட முடியாது. எனக்கு டேயாங் வேணும், அவனை காப்பாற்றுங்க அப்படின்னு ஜங்குக் அப்படியே ஒரு மாதிரி நீல் போட்டுட்டு அந்த புக்கை அப்படியே ஆரம்பிக்கிட்ட நீட்டுறான். ஜங்குக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க பைத்தியக்காரத்தனமா? எனக்கு வேறு வழி தெரியல, அவனை காப்பாற்றி கொடு ஆரம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பிக்கிட்ட அந்த புக்கை கொடுக்குறான். ஸோ நம்ம தான் ஜங்குக் லூஸ் மாதிரி பண்ணாதான் எந்திரிச்சு உட்கார அப்படின்னு நம்ம சுகா தான் ஜங்குக் கேள்வி பெட்டில் உட்கார வைக்கிறான். ஜங்குக் தான் அப்படியே நேர் ஆப்போசிட்டில் டேயாங்க பார்த்த மாதிரி உட்காந்துருக்கான். அவனுக்கு கண் அப்படி லைட்டாக கலங்குது. நம்ம சுகா தான் ஆரம், ஜங்குக் சொல்கிறதுலேயும் விஷயம் இருக்குது, அந்த புக்குக்குள்ளே தான் டேயாங் மாட்டியிருக்கானா? அப்போ கண்டிப்பாக அந்த புக்லேயே தான் சொல்யூஷன் இருக்கும், தேடலாம். இல்லைனா இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்த இடத்துக்கு போய் பார்க்கலாம். என்ன காப்பாற்றுறதுக்கு வழி இருக்கோ அதை கண்டிப்பாக செய்யலாம். நம்மளோட டேயாங் அது, நம்ம ஃப்ரெண்டை நம்ம இப்படியே விட முடியாது இல்லையா? எனக்கு புரியுது சுகா, என்னால் முடிஞ்ச எல்லாத்தையுமே நான் செய்வேன், இது டேயாங்கோட உயிர் சம்மந்தப்பட்டது இல்லையா? அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிவிட்டு அந்த புக்கை வாங்கிட்டு மறுபடியும் ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம சுகா தான் இந்த பேஜஸ்லாம் என்ன எம்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க, ஸோ எல்லாருமே அங்கே தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த பேஜஸில் பாதி பேஜஸ் அப்படியே வந்துட்டு எம்டியாக இருக்கு. ஸோ நம்ம தான் அதில் ஒரு பேஜ் எப்படி எடுத்து வச்சுட்டு, அந்த பேஜ் எப்படி இருக்குன்னா மேலே இருக்க 4 லைன் மட்டும் எழுதியிருக்கு, கீழே அப்படியே வந்துட்டு பிளெயினாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு அந்த மேலே இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதை அப்படியே படித்து பார்த்துட்டு, இது ஆரம்பிக்கிறது
இந்த புக்குக்குள்ளே போனவங்கள காப்பாற்றுறதுக்கான ஒரு இன்ட்டு தான் அப்படின்ற மாதிரி ஆரம் சொல்ல, ஸோ அப்போ அங்கே ஜோங்க் தான், ஆனால் அது ஏன் ஃபுல்லாக இல்லை, அதை பற்றி எனக்கு தெரில, இங்கே பாரு ஜோங்கோக் அப்படின்ட்டு அவன் அப்படியே பேஜெல்லாம் திருப்பி திருப்பி காட்டுறான். அங்கன்ட்டு குட்டி குட்டி நோட்டாக தான் இருக்குது, பட் அந்த ஃபுல் பேஜுமே அப்படியே எம்டியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி எல்லாருமே முழிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான், ஆரம் சொல்லு ஜிமின், ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அங்கே பெட்டில் இருந்து ஜிமின் அப்படியே இறங்கிட்டு அவன் அங்கே இருக்க புக் ஷெல்ஃபில் போயிட்டு ஒரு புக்கை எடுத்துகிட்டு வரான். இது என்ன புக்கா? இது நானும் டேங்கும் டெவிலை ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு நாள் லைப்ரரி வரைக்கும் போயிருந்தோம். அப்போ நாங்கள் எலிசா கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஆனால் அங்கேருந்து நாங்கள் வரும்போது டேங் இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டெவில்? அன்றைக்கி நீங்கள் உள்ளே வந்தப்பயே ஃபஸ்ட்டு இந்த புக்கை தான் எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ டெவில் அப்படியே யோசிச்சு பார்க்குறான். அந்த டெவிலோட ஹிஸ்ட்ரி புக்குன்னு சொல்லிட்டு ஒரு புக்கு இருந்திருக்கோம்ல, ஸோ அந்த புக் தான் அது. ஸோ டேங் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ டெவில் ஒரு புக் எடுத்துகிட்டு போயிருப்பா, நம்ம டேங் ஒரு புக் எடுத்துகிட்டு வந்திருப்பான். ஸோ டெவில் எடுத்துகிட்டு போன புக் வந்துட்டு எலிசா வந்துட்டு அந்த அகாடமிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ஒரு போர்ஷன் உருவாக்குறதுக்காக ஒரு புக் வச்சு படிச்சுட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த புக் தான் டெவில் எடுத்துகிட்டு போன புக்கு, ஓகேவா? ஸோ நம்ம டேங் எடுத்துகிட்டு வந்த புக் வந்து இப்போ ஜிமின் கையில் இருக்குது. இப்போ ஜிமின் தான் அதை டெவிலுக்கு ஞாபகப்படுத்திட்டு, நாங்கள் அன்றைக்கி இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டோம் எலிசாவுக்கு தெரியாமல். அன்றைக்கி நைட்டு ஹோபாவை நாங்கள் வைபி கூட தூங்க சொல்லிட்டோம். அன்றைக்கி நாங்கள் 2 பேரும் தனியாக தான் இந்த புக்கை ஓப்பன் பண்ணோம். இந்த புக்கில் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ டேங் அப்படியே இந்த புக்கை க்ளோஸ் பண்ணிவிட்டு, என்ன ஜிமின், இந்த புக்கில் தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும், படித்து தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இப்படி ஒன்றுமே இல்லையே, பார்த்தா குறைக்கும் ஹோபா வேறு அங்கே அமுச்சு விட்டுட்டோம், எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறான். ஸோ அப்போ ஜிமின் தான் அப்படியே அவன் கையில் எடுத்துகிட்டு, நீ என்ன தான் பார்க்கணுன்னு ஆசைப்படுற டேங், எனக்கு இந்த அகாடமியில் இருக்கிற சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கணும்டா, உனக்கு புரியுதா? டெவிலுக்கு என்ன நடந்துச்சு, இந்த அகாடமிக்கு என்ன நடந்துச்சு, இது எல்லாமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஜிமின், எனக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. என்னோடய க்யூரியாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா அது டெவில் பின்னாடி போய் அதை நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம அவங்க பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த புக்கு ஒரு மாதிரி டக்குன்னு மின்ன ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஜிமின் தான் அப்படியே அவன் கையில் இருந்து டப்புன்னு கீழே போட்டுட்டு, டேய் என்னடா அது டக்குன்னு மின்னுது அப்படின்ற மாதிரி பார்த்தா, ஸோ நம்ம டேவங்க அப்படியே அந்த புக்கை எடுக்கிறான். டேய் டேவங்க வேணாண்டா, கிடிச்சிட்டு போகுது, ஒன்றாகா ஜிமினா அப்படின்ட்டு டேவங்க அப்படியே அந்த புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணுறான். டேய் இதில் இப்போ இருக்குடா வேர்ட்ஸு அப்படின்ட்டு ஜிமின் பக்கத்தில் போயிட்டு உக்காடுறான் டேவங். ஜிமினா இங்கே பார்த்தியா, இது மூன் காட், இது பக்கத்தில் இருக்கிறது யாருடா, கீழே நேம் போட்டிருக்க பாரு டேவங், ரூபி. இங்கே பாரு, மூன்காலோட கை கிட்ட மூன்காலோட ஒயிட் சாரி, ஆனால் மூன்காட் பக்க சின்ன பொண்ணு மாதிரி இருக்காங்கடா, லைக் மூன் மாதிரி இருக்காங்க இப்போ அப்படின்ற மாதிரி அந்த புக்கில் இருக்க ஒரு பிக்சரை பார்த்து தான் நம்ம டேங் பேசிகிட்டு இருக்கோம். டேங் வேற பேச்சு திருப்ப, டேங் இந்த பிக்கை பார்த்தா இந்த ரூபின்றவங்க மூன்காலோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன், இருக்கலாம் ஜிமின் அப்படின்னு அடுத்த பேஜ் எப்படி திருப்புறாங்க. ஸோ மூன்காடோட ஃபேரி அங்கே அகாடமியை அப்படி எப்படி சொல்கிறது, இந்த அகாடமி உருவாக்குற மாதிரி அங்கே ஒரு பிக் இருக்குது, மூன்காடும் ரூபியும் அதை பார்த்து ஷாக்காகி நிற்கிற மாதிரி ஒரு ட்ராயிங் இருக்காங்க. ஏய் பாத்தியாட்டையும் இந்த ஃபேரி இந்த அகாடமி உருவாக்க ஹெல்ப் பண்ணியிருக்கு. டேங் இதை பாரு, அந்த மூன்காடோட ஃப்ரெண்டு அவங்க பாரு ஆர்ச்சராக இருந்திருக்காங்க, தெரியுதுடா, பட் இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, இதை பற்றி நம்மளுக்கு சொல்லியே தரல. பேச்சை திருப்பு இங்கே பாத்தியாட்டையும் அந்த டயத்தில் இருந்த மினார் அகாடமி எவ்வளோ அழகாக இருக்குன்னு இப்போ இருக்கிறத விட இன்னும் அழகாக இருக்குது, தெரியுது பார் ஜிமின், அந்த டைம்லையுமே இந்த அகாடமி 2ஆக தான் பிரிஞ்சிருந்துருக்கு பாரு. அந்த ஒயிட் அகாடமி பார்க்க மூன்காலோட சைடில் இருக்குது, நம்ம கோல்டு அகாடமி பார்க்குறதுக்கு அந்த ரூபியோட சைடில் இருக்குது. கலர் பார்த்தியா இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஷேடாக இருக்குன்னு. இங்கே பாரு ஜிமின், இதில் எழுதியிருக்கு பாரு, ஒயிட் அகாடமி வந்து நைட்டை குறிக்குது, ஐ மீன் மூன் காடை, அதே மாதிரி கோல்டு அகாடமி சன்னை தான் குறிக்குது, ஐ மீன் அந்த சன்னா ரூபி. அப்படிட்டாங்க தான் அப்படி பேஜஸ் திருப்பிட்டே இருக்கான். ஏய் ஜிமினா இது பாரு, இந்த ஒயிட் லயன்
எவ்வளோ அழகாக இருக்குல்ல? ஆமாண்டா, ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேஜஸ் திருப்பிட்டே இருக்கான். ஒரு பேஜஸ்க்கு மேலே வேர்ட்ஸ் வரவே இல்லை, வெறும் பிக்சர்ஸ் மட்டும்தான் வருது. ஜிமின், என்னடா இது, ஒரே ரத்தமாக இருக்கு. எனக்கும் தெரியலையே, என்ன போக போக ரொம்ப டீப்பாக போகுது. இங்கே பாரு ஜிமினா, அந்த ப்ரொஃபஸர் சொன்னாரே கிராக்கல்ஸ் விடோன்னு, இங்கே பாரு, அகாடமியில் கிராக் விட்டுருக்கு. ஒயிட் அகாடமி கோல்டு அகாடமி டிஃப்ரெண்ட் தெரியாமல் பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறி இருக்கு ஜிமினா. ஆனால் இது ரொம்ப மோசம் டயம். இதெல்லாம் டெவல் இந்த டயத்தில் நடந்திருக்கும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல, அடுத்த பேஜில் டெவலோட பிக் இருக்கு. அங்கே டெவல் எல்லாருக்கூடையும் நின்று சிரிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஏய் இங்கே பாரு, லூசி கியோ பார்த்தியா, அந்த கியோ ஃபேரி அப்படின்ற மாதிரி நம்ம டேங் சொல்கிறான். ஸோ லூசியோட ஷோல்டரில் தான் கியோ உக்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ டெவலோட ஷோல்டர் மேலே லூசி கை போட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. அந்த ஃபோட்டோ பாதி தான் இருக்குது, பாதி ஃபோட்டோ ஒரு மாதிரி எரிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் அந்த ஃபோட்டோ கண்டிப்பாக அகாடமிக்குள்ளே எடுத்த ஃபோட்டோ தான். ஜிமினா, நான் சொல்லுவேன்ல எனக்கு ஏதோ தப்பாக படுதுன்னு. இங்கே பார்த்தா டெவல் எல்லாருக்கூடயும் சந்தோஷமாக தான் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதுக்காக எல்லோரும் அவளையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அப்புறம் தெரியும், திருப்பி பாரு. அப்போ நம்ம அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அந்த அடுத்த பேஜில் ஒரு ஆன்சர் இருக்கு. டீட்டேயும் இது பாருடா, டெவில் நம்ம பார்க்கும் போது வாட்டி ஊரில் திருட வந்தாங்களே அந்த மாதிரியே இருக்கு. ஆமாம், இது அங்கே மூன்காலோட ஃப்ரெண்டு இல்லை ரூபி அப்படின்ற மாதிரி. இங்கே டேங் பேஜை திருப்பி அந்த ஃபோட்டோவை ஒரு தடவை பார்க்குறான், இங்கேயும் ஒரு வாட்டி பார்க்குறான். டே ஆமாம், ரூபியும் டெவிலும் க்ளோஸாக தான் இருந்திருக்காங்க, லூசியும் கூட தான் இருக்கா போல் அப்படின்ற மாதிரி இவங்க இப்படி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ டேங் தான், அப்போ இந்த புக் நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுதா ஜிமினா? இருக்கலாம் டேங், எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல, ஆனால் அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ அன்றைக்கி அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே டேங் பேஜை திருப்புறான். ஏதோ ஒரு இமேஜ் மட்டும் வருது, டெவல் அந்த இடத்துல பிடிச்சி வச்சதான் இதுக்கு முன்னாடி காட்டியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இமேஜ் மட்டும், ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி இந்த பெயிண்டிங்கை பாதியிலே அழிச்சு வச்ச அப்படி இருக்கும், ஸ்கிரிபிள் பண்ண மாதிரி அந்த மாதிரி இருக்குது. என்ன ஜிமின், இதுக்கப்புறம் ஒன்றத்தையுமே காணோம்? தெரியலையே, என்ன இந்த புக்குக்கே தெரியல அப்படின்ட்டு ஜிமின் தான், சரி ஓகே படுத்து தூங்கலாம், டைம் ஆகிடுச்சு, காலேஜ் கிளாஸ் போகணும்ல அப்படின்ட்டு நம்ம ஜிமின் தான் புக் எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரும் அப்படியே தூங்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் அங்கே ஜிமின் சொல்கிறான். அப்போ ஆரம்தான், இந்த புக் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்கிறியா? ஆமாம், ஆனால் இது இங்கே எப்படி யூஸ் ஆகும்னு நினைக்கிற ஜிமின் அப்படின்னு நம்ம சுகா கேட்க, நம்ம ஜிமின் தான் அமைதியாகவே இருக்கான், எதுவுமே பேசல. அப்போ நம்ம ஜங்குக் தான், சுகா உனக்கு புரியலையா, அந்த புக்கில் பாதி தான் இருக்கு, அதுவும் கேள்வி மாதிரி இருக்கு. ஒருவேளை கேள்வியை கேட்டால் பதில் இங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஜங்குக் அந்த புக்கை பிடிங்கிட்டு ஆரம்பிக்கிட்ட கொடுக்குறான். ஏதாவது பண்ண அங்கே எப்படியாவது வெளியே கொண்டு வா, நான் ஒன்றை மட்டும் தான் நம்புகிறேன். சரி ஜங்குக், நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே தான் அந்த பெரிய புக்கு ஒன்று எடுத்துகிட்டு வந்திருப்பாங்கள்ல, அதுக்கு மேலே இந்த ஆன்சர் பண்ணுற புக்கை வைக்கிறாங்க. ஸோ அந்த புக்கு ஒரு மாதிரி வெளிச்சம் கொடுக்குது, ஒரு புக்குக்குள்ளே இன்னொரு புக் அப்படியே போகிற மாதிரி இருக்குது. அந்த புக்கு அப்படியே அந்த பெரிய புக்கோட ஸ்மஜ் ஆகி இப்போ அந்த பெரிய புக்கில் அங்கே என்னென்ன ஆன்சர்ஸ்லாம் மிஸ் ஆகி இருந்ததோ அந்த ஆன்சர்ஸ் எல்லாமே வருது. நம்ம தான் வேலை செஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆமாம் அப்படியே அதை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான், ஐயோ என்னாச்சு, எதுக்காக கியூபியை இப்படி கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்ற மாதிரி அப்படி திரும்பி கேட்க, எங்கள் கிளியோனும் நைலும் தான் போயிட்டு கியூபியை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க, கூட வசுபியும் வருது. டேய் விடுங்கடா, நான் எதுவும் பண்ணல, விடுங்கடா. அப்போ தான், விடு, என்ன இதுக்காக நீ கியூபி மேலே பழி போடுற, உனக்கு எப்படி தெரியும்? ஸோ ஹோபா தான், நான் தான் சொன்னேன். என்னாச்சு ஹோபா? மறந்துட்டியா, டான்ஸ் ஃப்ளோரில்
வசு வந்து பிரச்சனை பண்ணிச்சுல்ல. ஆமாம், இப்போ அதுக்கு என்ன? அது திடீர்னு எப்படி நடக்கும்? அது அதுக்கு காரணம் இந்த கியூபி தான் அப்படின்ற மாதிரி இங்கே ஹொபா சொல்ல. ஸோ நம்ம கியூபி தான், ஐயோ ஹோபி என்ன நீ என்னை இப்படி மாட்டி விடுற, நானும் ஒன்றும் பண்ணலையே. அப்போ ஹொபா தான், நீ தான் பண்ண. யார் சொன்னா? நான் தான் பண்ணேன். அப்போ ஹொபா அப்படியே திரும்பிட்டு வசுபியை தான் பார்க்குறாரு. ஸோ அது ரொம்ப க்யூட்டாக கண்ணை பிளிங்க் பண்ணிக்கிட்டு பிடிச்சி பிடிச்சிக்கின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ ஹொபா தான், இங்கே பாரு, வசுபி மனசில் சொல்லிச்சு, எனக்கு அதை கேட்டுச்சு. அப்புறம் நீ தான் பண்ண, என்ன பண்ணுன்னு சொல்லிடு. என்னன்னா நீங்கள் உங்களை டான்ஸ் ஆட உள்ள ரொமான்ஸ் பண்ண விடலன்னு சொல்லிட்டு அப்படி என்ன பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பார்க்க. அப்போ ஸ்டார் தான் பெட் பக்கத்தில் உட்காந்து இருந்திருப்பாள்ல, அப்படியே எந்திரிச்சு, நீ அந்த டான்ஸ் ப்ரோக்ராமை கெடுத்துட்டுன்னு சொல்லி யாரும் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரல, நீ லைப்ரரியில் என்ன கூத்தடிச்சு வச்சியோ அதை பற்றி கேட்க தான் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா நானும் டெயாங்கும் லைப்ரரி போனப்போ லைப்ரரி ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. இது வரைக்கும் லைப்ரரி கிட்ட பார்க்காத ஒரு கண்ணாடி இன்றைக்கி லைப்ரரிக்கு முன்னாடி இருந்தது. திடீர்னு அந்த மிரர் எங்கேருந்து வந்துச்சு? ஆனால் நல்லா தெரியும் நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ கியூபி தான், ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியாது. சரி சரி நான் ஒத்துக்கிறேன், லைப்ரரியில் அந்த போர்ஷனை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தது நான் தான். ஆனால் அந்த போர்ஷனோட ரெசிப்பியை இந்த வசு தின்றுச்சு. நான் மாற்றி ரெடி பண்ணிட்டேன்னா அதனால தான் இந்த மாதிரிலாம் நினச்சி. என் மேலே எந்த தப்பு இல்லை, தப்பெல்லாம் வசுபி மேலே தான் அப்படின்ற மாதிரி வசுபியை கையை காட்ட வசுபி அது பாட்டுக்கு அமைதியாக இருக்குது. ஸோ இப்போ தான் அந்த புக்கை படிச்சுட்டு இருந்தவன், அது கியூபி சொல்ல ஆரம், உனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு முதல் தெரியுமா? தெரியல, நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு இப்படி தெரியும்? சொன்னால் தெரிஞ்சுக்க போகிறேன், சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கியூபி கேட்க. ஸோ அப்போ நம்ம தான், அந்த லைப்ரரிக்கு முன்னாடி ஒரு மிரர் இருந்திருக்கு, அந்த மிரருக்குள்ளே இன்னொரு லைப்ரரி இருந்திருக்கு. அங்கே இருந்து ஒரு புக்கை டேயாங்கும் ஸ்டாரும் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த புக்குக்குள்ளேயே டேயாங் மாட்டிக்கிட்டான். என்னது, டேயாங் புக்குக்குள்ளே மாட்டிக்கிட்டானா அப்படின்ட்டு இங்கே கியூபி வந்து பார்க்குறா. அப்போ நம்ம தான், இங்கே பாரு, அந்த போர்ஷனோட ரெசிபி என்னன்னு சொல்லு, மேபி அதை வச்சு நாங்கள் திருப்பி ஏதாவது பண்ண முடியுமா, அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். அப்போ கியூபி தான், ஆனால் அந்த புக்கில் இந்த பேஜ் தான் வசபி தின்றுச்சே, நீ தப்பாக தானே போட்ட, அது இருக்கும்ல, மேபி அது கூட வாய்ப்பு இருக்குது, நீ எடுத்துகிட்டு வா, நாங்கள் பண்ணுறோம், இல்லை லைப்ரரியில் எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. இரு, அது அது லைப்ரரியிலலாம் இருக்காது, அது ஒரு மாதிரி நோட்ஸ் எடுத்த நோட்டு மாதிரி இருக்கும், அது இங்கே இருக்கிற ஒரு டீச்சரோடது. இங்கே இருக்கிற டீச்சரோடதா? ஆமாம், அது ரொம்ப பழைய டீச்சர், அவங்க முதல்லேருந்தே இருக்காங்க, இந்த டெவில் இருந்த டைம்லேருந்து இருக்காங்க. ஆனால் இப்போ அவங்கள போய் பார்க்க முடியாது இந்த டைம்லலாம் அப்படின்ற மாதிரி கியூபி சொல்கிறா. ஸோ அப்போ தான் அவன் அந்த புக்லேயே அப்படியே ஏதாவது கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். கூட ஜெஹூப், ஜின்னு இவங்க எல்லாருமே நின்றுட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜெஹூப் தான், நிறுத்து ஆரம், இதில் போட்டிருக்கு பாரு, அந்த நோட்டில் ஒரு கேண்டிலோட பிக் இருக்குது, ஒரு க்ரீன் கலர் கேண்டில், அதில் ஃபயர் வந்து எரிஞ்சிட்ருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது பக்கத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த கேண்டிலில் ஒரு தூய்மையான நெருப்பு இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த நெருப்போட உதவியால் மட்டும்தான் அந்த உலகத்துக்குள்ளே போக முடியும், இந்த நெருப்போட தீ அணையிறதுக்குள்ளே உள்ளே போயிட்டு வந்துடணும், ஒருவேளை அந்த நெருப்பு அமர்றதுக்குள்ளே வர முடியலன்னா உள்ளே போனவங்க உள்ளேயே மாட்டிக்க வேண்டிதான். இது டீமன் வேர்ல்டுக்கு மட்டும் இல்லை, கோஸ்ட் வேர்ல்டுக்கும் பொருந்தும். ஆனால் இதில் ஒரு சிக்கலுமே இருக்குது, இதுக்குள்ளே ஒரு மனுஷனால் தான் போக முடியும், இந்த மெழுகுவத்தியை யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்படி ஜெஹூப் படிச்சுட்டு இருக்கும் போது ஸோ அப்போ நம்ம வைபி தான், அப்போ என்னால் உள்ளே போக முடியுமா அப்படின்ற மாதிரி இங்கே வைபி கேட்க. அப்போ ஜெஹூப் தான் வைபியை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுன்ற மாதிரி கையை காட்டிட்டு அவன் அந்த புக்கை நிறுத்தாமல் படிக்க ஆரம்பிக்கிறான்.
ஆனால் இவ்வளோ நேரம் சத்தமாக படிச்சுட்டு இருந்தவன் இப்போ ரொம்ப பொறுமையாக படிக்கிறான். அவன் மனசுக்குள்ளே படிச்சுட்டு அவன் ஒரு மாதிரி கண்ணில் கண்ணீரோடு நின்றுட்டுருக்கான். ஸோ தான் என்னாச்சு ஜெஹோப், என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ இந்த பக்கம் டெவில் தான் போயிட்டு அந்த புக்கை பார்க்குறா. அதை பார்த்துட்டு சொன்னல, ஏதாவது ஒன்று இந்த மாதிரி தான் இருக்கும், கண்டிப்பாக ஏதாவது ஒரு உயிர் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி இங்கே டெவில் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன என்ன என்னன்ற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஜெஹோப் தான் அந்த மெழுகுபத்தியை பயன்படுத்தி ஒரு மனுஷனால் மட்டும்தான் டீமன் வேர்ல்டுக்குள்ளே போக முடியும். ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. அப்போ நம்ம வைபி தான், என்ன ஜெஹோப் சொல்ல, நான் செய்கிறேன். அப்போ நம்ம ஜெஹோப் தான் நம்ம வைபியோட கணத்தில் ஒரு மாதிரி கை வச்சு ரப் பண்ணிட்டு, ஆனால் நீ உயிரோடு இருந்தால் அதை பண்ண முடியாதுடா. இந்த வார்த்தையை கேட்டுட்டு வைபிக்கு ஒரு மாதிரி கை காலெலாம் பதற ஆரம்பிக்க. ஸோ ஜிமின் தான், எதுக்காக அவன் உயிர் போகணும், எதுக்காக அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்டுகிட்டே இருக்க. ஏன்னா டயாங் மாட்டிகிட்டு இருக்கிறது டீமன் வேர்ல்டில். அவன் திரும்பி வெளியே வரணும்னா அவனை யாராவது போய் கூட்டிகிட்டு வரணும். ஆனால் டீமன் வேர்ல்டுக்குள்ளே போகிற அளவுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. மேபி யாராவது டீமன் வேர்ல்டுக்குள்ளே போகணுன்னு நினச்சா அவங்க போகக்கூடாதுல்ல. அப்படியே அவங்க போகணுன்னு நினச்சாலும் அந்த உலகத்துக்குள்ளே இறந்தா மட்டும்தான் போக முடியும். அந்த புத்தகத்தில் ஒரு லைன் இருந்துச்சு, கவனிச்சிங்களா அப்படின்ற மாதிரி டெவில் கேட்குறா. சரி, டெவில் தான் அது மறுபடியும் எடுத்து கையில் வச்சுட்டு படிக்க ஆரம்பிக்கிறா. அந்த மெழுகுவத்தி அமர்றதுக்குள்ளே உங்களால் வெளியே வர முடியலன்னா அந்த ஒரு ஆத்மா அந்த உலகத்திலேயே மாட்டிக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே டெவில் சொல்லிவிட்டு அந்த புக்கை மூடுறா. ஜங்குக் தான் அந்த புக்கை பிடிங்கிட்டு, நான் போகிறேன், என்கிட்ட அவனுக்காக நான் சாகிறேன். இல்லை இல்லை ஜங்குக் அப்படின்ட்டு ஜெஹப் தான் அந்த புக்கை வாங்கிட்டு, மனுஷனால் மட்டும்தான் போக முடியும், போகிறதா இருந்தா வைபி மட்டும்தான் போக முடியும். ஏன் ஏன் ஜெஹப், நீ போகலாமே, நீ அந்த உலகத்தில் தானே இருக்க. இல்லைண்ணா டெவில், நீங்கள் வாய்ப்பே கிடையாது, என்ன அந்த உலகத்துக்கெல்லாம் போக சொல்லாதீங்க. ஸோ லூசியை திரும்பினா லூசியும் நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி கையை காட்டுறா. ஸோ இந்த பக்கம் ஜங்குக் கிட்ட தான் ஜங்குக் திருப்பி கேட்குறான், இல்லை ஜங்குக், என்னால் அந்த உலகத்துக்குள்ளே மறுபடியும் போக முடியாது. என்னை அங்கே யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆகிடும். அதுவும் நான் டீமன் வேர்ல்டுக்குள்ளே போகணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக என்னால் திரும்பி வர முடியாது. அங்கே இருக்கிற ஃபோர்ஸ் என்னை பிடிச்சிக்கும். அப்புறம் நானும் ஒரு மாதிரி டீமன் ஆயிடுவேன். இல்லைன்னா நானே போயிருப்பேனே. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்னால் வைபியும் அந்த மாதிரி நிலைமையில தள்ள முடியாது. வைபியோட உயிரை எப்படி நான் எடுப்பேன்? ஸோ ஜங்குக் தான் எதுவுமே இது பண்ணல. அவன் அதுக்கு மேலே கேட்கவும் இல்லை. அவன் அப்படியே போயிட்டு நம்ம டயாங் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். டயாங் வந்து ஒரு மாதிரி இருக்கான். அவனோட பாடி கொஞ்சமாக ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. நம்ம ஜங்குக் தான் அவனோட கையை பிடிச்சிக்கிறான். ஸோ இந்த பக்கம் சுகா தான், வேறு வழி கிடையாதா ஹோபா? அப்போ ஹோபா இல்லைன்ற மாதிரி தலையாட்ட. ஸோ நம்ம வைபியோட கண்ணிலேயே ஒரு மாதிரி டியராக இருக்குது. ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான் பெட்டில். அவன் கண்ணை மூடி அப்படியே ஒரு மாதிரி யோசித்து பார்க்குறான். நீ கண்டிப்பாக உருப்பிடவே மாட்ட, உன்னை பெற்று கொடுத்துட்டு போயிட்டா பரவ. சித்தி, எதுக்காக என்னை இவ்வளோ திட்டுறீங்க? என்னடா, நான் பண்ணுறதெல்லாம் உங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறியா? இல்லை சித்தி, நான் எதுவும் சொல்லலை, அடிக்காதீங்க. வைபி, இந்தா உனக்கு இந்த மந்தோட பாக்கெட் மணி. இல்லைப்பா, அது சித்திக்கிட்ட கொடுத்துருங்க, நான் வேணுன்றப்ப வாங்கிக்கிறேன். சரி. என்னடா, பணம் வேணுமா? சித்தி, புக் வாங்கணும், காசு கொடுங்க சித்தி. உங்கள் அப்பங்கிட்ட என்ன போட்டு தரியா? என்ன அந்த கேள்வி கேட்குறான்? குழந்தைக்கு காசு தரியா இல்லையான்னு கேட்குறான். என்ன சொல்கிறியா? நான் பணம் கொடுக்குறது என்னன்னு சொல்கிறியா? சித்தி கை வலிக்குது சித்தி, வேணாம் சித்தி, கை வலிக்குது. வலிக்குது, வேணாம் சித்தி, விட்டுருங்க, அடிக்காதீங்க, வேண்டாம். வீட்டை விட்டு வெளியே போடா. உங்கள் அப்பா வந்தால் நான் சொல்லிக்கிறேன். வீட்டோட ஒழுங்கு மரியாதை ஓடிடு. இந்த நேரத்தில் எங்கே சித்தி போவேன்? ப்ளீஸ் சித்தி, குளிராக இருக்குது, நான் வீட்டிலையே இருக்குனே.
இனிமே நான் எதுவும் எழுத மாட்டேன் சித்தி. ஏய் சின்னப்பையா, யாரா நின்று? யார் இவங்க? எதுக்காக என்ன துரத்துறாங்க? டேய் வரியா? எங்கே போகிற? என்ன இப்படி கேட்குறாங்க என்கிட்ட? டேய் இல்லைரா. என் பேக்கை விடுங்க வேண்டாம். ஏய் இருறா, இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் எங்கள் கூட இரு. வேண்டாம் விளாண்டு பேசாதீங்க, தள்ளுங்க. ஏய் ஓடாத, நில்ல. இங்கே பாரு வைபி, யாரை பார்த்தும் பயப்படாத. நான் இருக்கல அவங்க கூட, தைரியமாரா. தேங்க்ஸ் டயம். வைபி எல்லார்கிட்டையும் பேசு சரியா? இது ஒரு மாதிரி இருக்கு. பரவாயில்ல, பேச முயற்சி பண்ணால் தானே பேச முடியும். பேசு சரியா? எதுக்கு எப்போ பார்த்தாலும் டவுனாகவே இருக்கா? உங்கள் எல்லார்கிட்டேயும் பவர்ஸ் இருக்கு, என்கிட்ட இல்லைல்ல. நான் இந்த உலகத்துலேருந்து என்ன பண்ண போகிறேன்னு வேற எனக்கு தெரியல. இங்கே வர எல்லாருமே வந்ததை எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. உனக்குள்ளே இருக்கிறத நீ ஒரு நாள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே நாள் வரதான் போகுது. அது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு. டேயும் பாத்தியா, நான் அந்த பூவை வளர வச்சேன். பார்த்தேன், ரொம்ப அழகாக ரொம்ப பெருசாக இருந்துச்சு. உனக்குள்ளே பவர் இருக்குன்னு நான் சொன்னேன்ல, நம்பினியா? அது என்னமோ பவரோ என்னமோ, ஆனால் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் டேயும், நீ சொன்னனால தான் நான் இவ்வளோ நம்பினேன். வைபி டேயும் என்ன ஹோபா நினச்சி சிரிச்சிட்டு இருக்கப்போலாம்? இல்லை டேயும், நான் ஏன் அப்பெல்லாம் இல்லை. எனக்கு தெரியும் உன் மனசில் ஒரு மேலே ஒரு சின்ன ஆசை இருக்குது தானே. ஆனால் நான் ஆசைப்படுற அளவுக்குலாம் எதுவும் இது இல்லை. எனக்கு ஆசைப்பட்ட எதுவும் கிடைக்காது. அதனால நான் எதுவும் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு ஒரு கூட பேச பிடிச்சிருக்கு, பழக பிடிச்சிருக்கு. சரி நல்லபடியார ஒரு வேளை ப்ரப்போஸ் பண்ணால் ஓகே சொல்லிடா. அதை அப்போ பார்க்கலான்ட்டேயும். இதை நம்ம வைபி எப்படி யோசிச்சுட்டு லைட்டாக ஒரு சிரிப்போட, ஹோபா சொல்லடா, நான் போகிறேன். என்னடா பேசுகிற? நீங்கள் பாரு ஹோபா, நான் தேங்கக்கா பார்த்த போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே வைபி சொல்ல எல்லாருமே ஹோபாவை தான் பார்க்குறாங்க. ஜங்கு கோப்பே இல்லாமல் இருந்திருப்பான். அவன் திரும்பி வைபியை தான் பார்க்குறான். அவன் அப்படியே வைபிட்ட வந்துட்டு, நிஜமாவாடா ஜங்குக், நீ அவனை லவ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனும் மேலே அவ்வளோ உயிர் வச்சுருக்கான். என்னை இந்த உலகத்தில் பாசமாக பார்த்தா இல்லை அவனும் ஒருத்தன், முத என்னை நம்பின ஒருத்தன். அவளோட உயிரை அப்படி விட்டுட்டு நான் உயிரோடு இருந்தால் அது வேஸ்ட் இல்லை. நான் போகிறேனே, உயிர் தானே, எனக்காக இருந்தாலும் ஒரு நாள் போயிடும். நான் அங்கே கூட்டிகிட்டு வரேன். ஆனால் எப்படி போகணும் எனக்கு அது எதுவுமே தெரியாது. எங்க நான் எப்படி போவேன்? ஸோ அப்போ ஹோபா தான், நீ கண்டிப்பாக சொல்கிறியா போகணுமா? ஸோ அப்போ நம்ம ஜிந்தா, ஹோபா என்ன டேய், நீயுமே ஒரு சோல் தானடா. இப்போ நீயும் அவனை லவ் பண்ணுறீங்க. எப்படி நீ ஒரு ஹியூமனை லவ் பண்ணால் உனக்கு ப்ராப்ளம் வரும்ல. ஆனால் வைபியும் சோல் ஆகிட்டானா உனக்கு பிரச்சனை இருக்காதுல்ல. ஜின், அதுக்காக நான் வைபியை எப்படி அப்படி விட முடியும்? அது அவன் சாகணும்னு அதுக்கு அர்த்தம் இல்லைல்ல. ஸோ அப்போ ஆனந்தான், இங்கே பாரு ஹோபா, ஒரு மனுஷனுக்கு சாவு வந்தால் கண்டிப்பாக அவன் எங்கேயாவது போயிடுவான். ஆனால் அவன் கூட தானடா இருக்க போகிறான். நீ அதை நினச்சி கவலைப்படாத, அவன் கூட இருப்பான். அவன் நம்மளை விட்டு எங்கேயும் போகிறது கிடையாது. ஆனால் அவனோட சோலை நம்ம திருப்பி பாடிக்குள்ளே கொண்டு வரவும் ட்ரை பண்ணலாம். அவனோட உயிரோட கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலாம். அதுக்கும் ஒரு வழி இருக்கும்ல கண்டிப்பாக. டெவில் தான், அதுக்கு வழி இருக்கு. என்ன வழி? இந்த சோலை மட்டும் பிரிங்க, அவனை இப்போதைக்கு பிரிச்சிடுங்க. அந்த வெளிச்சம், அந்த மெழுகுத்தியோட வெளிச்சம் அது அமர்றதுக்குள்ளே நீங்கள் அவனை உள்ளே அமிச்சிட்டா கண்டிப்பாக அவனாலையும் உயிரோடு இருக்க முடியும். அவனோட சோல் மட்டும் வெளியே வந்து போன மாதிரி இருக்கும், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இங்கே டெவில் சொல்கிறா.
ஸோ அப்போ நம்ம ஜிந்தா அப்போ இந்த மெழுகுவத்திக்கு எங்கே போகிறது? ஸோ அப்போ ஆரம் இங்கே பாரு ஜின், மெழுகுவத்தி மட்டும் முக்கியம் கிடையாது, அதுக்கு மேலே இருக்க நெருப்பும் முக்கியம், அது நான் உருவாக்குறேனே அப்படின்ற மாதிரி இங்கே சுகா சொல்ல. இல்லை சுகா, உன்னோட நெருப்பு அந்த அளவுக்கு இதுவாக இருக்காது. என்ன சொல்கிற ஆரம்? நான் தான் என்னோடய வேர்ல்டுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பேன். என்னோட நெருப்பு பயன்படாதுன்ற? இங்கே பாரு, உன்னோட பவருக்கு அனல் இருக்கும் தான், ஆனால் இதுக்கு உன்னோட நெருப்பு சக்தி பத்தாது. இதுக்கு இன்னும் உக்கிரமான நெருப்பு வேணும். அதோட ஒளி தான் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகும். அவங்க திரும்பி வர வரைக்கும் அதுதான் பாதுகாக்கும். உன்னோட நெருப்பு சீக்கிரமே அந்த மெழுகுவத்தி அணைச்சிரும். நம்மளுக்கு அது செட் ஆகாது. அந்த புக்லேயே தான் போட்டிருக்கு. அப்போ என்ன பண்ணுறது? இப்போ அந்த மெழுகுவத்தி இப்போ எங்கே பார்க்குறது அப்படின்ற மாதிரி இங்கே சுகா கேட்டுட்ருக்காரு. ஸோ அப்போ கியூபி தான் இந்த மெழுகுவத்தி ஒருத்தவங்க இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே கியூபி கிட்ட வந்துட்டு, ஒழுங்காக சொல்லிடுங்க யார்கிட்ட இருக்கு? நான் சொன்னேனே, ஒரு டீச்சர்கிட்ட தான் இருக்குது. டீச்சர்கிட்டயா? சரி வாங்க போய் வாங்கிட்டு வருவோம். இந்த டயத்துலாம் போக முடியாது, அவங்க டயத்துலலாம் யாரையும் பார்க்க மாட்டாங்க. அது முன்ன பின்ன தெரியாத பசங்களை சுத்தமாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஜங்குக் தான், இங்கே பாரு கியூபி, நீங்கள் பண்ண தப்பு தான், நீங்கள் பண்ண தப்புனால தான் அவங்க இப்படி இருக்கான். ஒழுங்கா அதை வாங்கிட்டு வந்து கொடுங்க, இல்லை உங்களை கொண்டுருவேன் அப்படின்ட்டு இங்கே ஜங்குகனோட வேம்பர் சக்தி இது பண்ணுறான். டே கொண்டு தொலைச்சிட அதை பாவி அப்படின்ட்டு இங்கே கியூபி தான் ஐஸ் பவரை வச்சு அவனை அப்படியே பின்னாடி தள்ளிவிட. அப்போ நம்ம சுகாவும் ஹோபியும் தான் நம்ம ஜங்குக்கை பிடிச்சிக்கிறாங்க. விட்டா கொண்டுருவப்பில் இருக்கே, எனக்கு என்னோட டேயாங் வேணும், அதை வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்களா மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்கு கத்துறான். சரி நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி இங்கே கியூபி தான் அப்படி திரும்பி நடக்கிறா. ஸோ அப்போ சுகாவும் நைலும் தான், நாங்களும் வரோம். எதுக்குடா நீங்கள்? அதெல்லாம் அவங்க யாரையும் பார்க்க மாட்டாங்க, ஒன்றை நம்ப மாட்டோம் நாங்கள், மரியாதையாக வா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே கியூபியை கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அப்போ ஆரம் தான், ஜிமினா சொல்ல ஆரம். ஜின் நீங்கள் 2 பேரும் போயிட்டு நான் சொல்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரம் சில விஷயம் சொல்ல அங்கேருந்து ஜிமினும் ஜின்னும் போகிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஸ்டாரும் மூணும் தான் அப்படி பெட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸ்டாருக்கு தான் ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது, அவளால் தான் டேங்க் இந்த நிலமைன்ற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கா. மூணு தான் அப்படியே ஸ்டாரோட கையை பிடிச்சிட்டு, இதுக்காக இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க, என்னால் தான் டேங்க் இப்போ இப்படி இருக்கான், என்னால் அதை ஏற்றுக்க முடியல மோன். நான் இத்தனை வருஷமாக என்னோடய பவரை யூஸே பண்ணாமல் இருந்தேன். இன்றைக்கி நான் எதுக்காக யூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியலை. யூஸ் பண்ணிவிட்டு இப்போ பட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி எதாவது நடந்துரும்னு பயந்து தான் நான் என்னோடய பவர் எதுவுமே யூஸ் பண்ணலை. ஸோ அப்போ ஸ்டார் தான் அப்படியே மூணோட ஷோல்டரில் சாஞ்சிட்ருக்கா. ஸோ மூந்தாவது ஷோல்டரோட அப்படியே கையை வச்சு லேட்டாக ரப் பண்ணி கொடுத்துட்டு, இங்கே பாரு ஸ்டார், எல்லாமே சரியாக போயிடும், நீ இவ்வளோ யோசிக்காத சரியா? டேங்க காப்பாற்றுறதுக்கு நம்ம எல்லா வகையிலையும் முயற்சி பண்ணலாம், நம்ம எல்லார் பவர்ஸுமே யூஸ் பண்ணலாம், எல்லா டைம்லையுமே நம்ம கூட அவன் இருந்திருக்கான். சின்ன சின்ன விஷயத்துலையுமே நம்ம எல்லோரும் இப்போ ஒன்றா இருக்கோன்னா அதுக்கும் காரணம் அவன் தான். நம்ம அப்படிலாம் அவனை விட்டுற மாட்டோம் ஸ்டார், நீ இது பண்ணாத. ஆனால் என்னால் டேங்க்கு ஒன்றும் இல்லை ஸ்டார், நீ ஃபீல் பண்ணாத, வலி கிடச்சிருச்சுல, கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே மூணு அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஜங்குக் தான் அவங்களோட சீக்ஸில் கை வச்சு ரப் பண்ணிக்கிட்டே அவர் மாதிரி டேரி ஐஸோடு உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் நம்ம கிளியோனும் ஆரமும் தான் புக்கிட்ட நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம கிளியோன் தான் பார்க்குறான். ஆரம், சொல்லு என்ன வேணும்? நீ என்ன நினைக்கிற? வைபி அந்த உலகத்துக்குள்ளே தனியாக போகிறது நல்லதுன்னு நினைக்கிறியா? நல்லது இல்லை தான், ஆனால் வேறு வழி இல்லையே. டெவலும் லுசியும் போக மாட்டேன்ட்டாங்க, ஹோபாவால் போக முடியாது. இப்போதைக்கு அவன் தனியாக போகிறது மட்டும்தானே வழி. ஆனால் அவன் கூட யாராவது போனால் கண்டிப்பாக அவன் இன்னும் சேஃபாக இருப்பான். ஹோபாவும் பயப்பட மாட்டான். அவன் பயப்படுற ஒரே விஷயம் அவங்க மாட்டிப்பானோன்னு தான். இப்போ ஹொபிக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எப்படியாவது உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவோன்னு. ஆனால்
அவனுக்கு வழி தெரியாமல் எங்கேயா மாட்டிக்கிட்டா அங்கேயும் கூட்டிகிட்டு வராமல் அவனாலையும் வெளியே வராமல் போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? அந்த உலகத்தை பற்றி நல்லா தெரிஞ்ச யாராவது ஒருத்தவங்க உள்ளே கூட போனால் தான் நல்லாயிருக்கும். தனியாக போய் மாட்டிக்கிட்டானா மொத்தமாக வீணாக போயிடும். நம்ம ஒருத்தர் இல்லை 2 பேர் இழந்துருவோம். எனக்கு புரியுது ஆனால் என்ன பண்ணுறது? இப்போ வலியும் பெருசா. அப்போ நம்ம டெவில் தான். ஆரம். சொல்லு டெவில், என்ன வேணும்? எனக்கு ஒருத்தரை தெரியும், நான் ஹெல்ப் பண்ண கூட்டிகிட்டு வரட்டுமா? ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி இங்கே கிளியோன்னு சொல்ல. ஸோ டெவில் அப்படியே சிரிக்கிறா, அப்படியே டக்குன்னு சொடக்கு போட்டு அங்கேருந்து மறைகிறா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜிமினும் ஜின்னும் தான். என்னாச்சு? இல்லை, ஆரம் ஒரு கத்தி கேட்டான். அந்த கத்தி இங்கே காணலை, எப்படி இருக்கும்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்க, ஜின்னு அந்த கத்தி எப்படி இருக்கும்னு சொல்கிறான். ஸோ ஜிமினும் ஜின்னும் தான் லைப்ரரியில் தான் அங்கே அந்த போஷன்ஸு அண்ட் அந்த மேஜிக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அங்கே தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நிறையா திங்ஸ் எடுத்து ஒரு பெரிய பாத்திரம் மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே போட்டுட்ருக்காங்க. ஸோ ஆரம்பம் அவங்கள மேஜிக் போஷன் செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் எடுக்கிறதுக்காக அமுச்சு விட்ருப்பான். ஸோ இந்த பக்கம் கியூபி, நம்ம சுகா, நைல் இவங்க 3 பேரும் தான் ஒரு அண்டர் கிரவுண்ட் பிளேஸுக்குள்ளே வராங்க. ஸோ சுகா தான் அவன் கையில் ஃப்ளேம் கொண்டு வந்துட்டு, என்னடா இது எவ்வளோ இருட்டாக இருக்கு, என்ன பண்ணுற நீ, எதுக்காக நெருப்ப போட்டுற, அமத்து, இவ்வளோ இருட்டாக இருக்கு, எங்கேயா இப்போ விழுந்துட்டேன்னா என்ன பண்ணுறது? நான் அடிக்கடி வந்து போகிற இடம் தான். ஸோ நான் விழுங்க மாட்டேன், நீங்கள் 2 பேர் தான் விழுந்துருவீங்க. ஸோ பார்த்தே வாங்க அப்படின்ட்டு கியூபி தான் அப்படியே அவன் நடந்து போயிட்டே இருக்கான். ஒரு மாதிரி ஸ்டெப்ஸு இறங்குது கிரவுண்டுக்கு கீழே, ஒரு மாதிரி பேஸ்மெண்ட் மாதிரி போயிட்டுருக்கு. லுமினாரில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு எங்கள் யாருக்குமே தெரியாதே அப்படின்ற மாதிரி சுகா கேட்க, ஆமாம், இந்த இடம் ஒரு டீச்சரோட ஸ்டாஃப் ரூம் மாதிரி. ஸ்டாஃப் ரூமா? ஆமாம், அவங்க இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க, பெருசாக வெளியில் வரமாட்டாங்க. இவங்க அந்த டைமில் இருக்காங்க, ஆனால் என்னமோ கொஞ்சம் விசித்திரமாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன், யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால சரியாக வெளியே வந்து பாடமும் நடத்துறதில்ல. மூன்காடுக்கு இவங்க நிலைமை புரியுது, அதனால இவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அவங்கள எப்போ வெளியே வராங்களோ அப்போ பார்த்துக்கலான்னு அப்படின்ற மாதிரி கியூபி சொல்லிகிட்டே நடந்து போயிட்டுருக்கா. ஸோ இப்போ ஒரு வாய்ஸ் கேட்குது, இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா போச்சு தெரியுமா அக்னி? அப்படியா? ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. நல்லா ஃபேரிங்க கூடயே சேர்ந்து நான் க்யூட்டாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன் தெரியுமா? பரவாயில்லையே, எல்லாருக்கூடையும் நல்லா மிங்கிள் ஆக ஆரம்பிச்சிட்ட போல இருக்கே. இல்லையா பின்ன, நான் எல்லாருக்கூடையும் நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பேன். எல்லாருக்கும் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமாம், உன்னை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரியுமா, வசுபி இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம்குள்ளே வந்துட்டு எல்லாரும் இடித்து தள்ளி பிரச்சனை பண்ணிடுச்சு. அப்புறம் மூணு என்ன பண்ணிட்டா, கோவப்பட்டு அவளோட மேஜிக் பவர் எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா அக்னி, இன்னைக்கு மூன் கேர்ளோட ஃபேரியை எடுத்து யூஸ் பண்ணான், உனக்கு தெரியுமா? அப்போ அக்னி தான் அது எப்படி பண்ண முடியும்? அது கஷ்டமாச்சே. அந்த அளவுக்கு மூன் வளர்ந்துட்டா. நீ இத்தனை வருஷம் உள்ளேயே இருந்தனா உனக்கு எப்படி தெரியும்? அந்த அளவுக்கு தான் வளர்ந்துட்டா. சரி, எப்போ தான் வெளியே வரலான் இருக்க? எனக்கு வர விருப்பம் இல்லை. அப்புறம் நீ நடத்த வேண்டிய ஃபயர் கிளாஸை யார் நடத்துவா? பசங்க எல்லாத்தையும் கற்றுக்கணும் தானே. அதான் அத்தனை டார்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கல்ல, அவங்க நடத்த போகிறாங்க. அவ்வளோ பேர் இருந்தாலும் நீ நடத்த வேண்டிய கிளாஸை நீ தான் நடத்தணும். அவங்க நடத்த முடியுமா? லாவா, ஃபயர், அது நீ தான் நடத்த முடியும். அவங்க எப்படி நடத்துவாங்க? எல்லாருக்குள்ளேயும்லாம் ஃபயர் இருக்காது. ஆனால் ஃபயர் இருக்கிற பசங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும்ல, நீ வரணும்ல. இல்லாதவங்களுக்கு கூட நம்ம சொல்லித்தரணும், அதுதான் நம்ம வேலை. சீக்கிரம் வெளியே வா. வாய்ப்பே கிடையாது கியோ. இன்னும் இவ்வளோ நாளைக்கு இங்கே அடைஞ்சிருக்க போகிற தெரியாது. இப்போ ஏதோ ஒரு சத்தம் கேட்க அப்படியே அக்னியும் நம்ம கியோவும் தான் உக்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போ கியோ தான், கியூபி என்ன நீ இவங்க 2 பேரும் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? இங்கே நீ கூட்டிகிட்டு வரக்கூடாதுல்ல? ஐயோ, உனக்கு சொன்னால் புரியாது கியோ, ஒரு 5 நிமிஷம் நீ பேசாமறேன். அக்னி அப்படின்ட்டு அக்னி கிட்ட தான் வரா. ஸோ அக்னி பார்க்க எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ போடுறேன், பார்த்துக்கோங்க. வித் நேமோட போடுறேன். அவங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு நான் எல்லாமே லாஸ்ட்டாக சொல்கிறேன். அப்போ நடந்த எல்லா பிரச்சனையுமே சொல்கிறா. அந்த புக்கில் இருந்த ஒரு தப்பான போர்ஷன் ரெடி பண்ணிட்டேன், அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை.
ஆனால் இப்போ எனக்கு உங்ககிட்டேருந்து ஒரு ஹெல்ப் வேணும். நீ பண்ண தப்புக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுமா? என்ன நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? சரி சொல்லு, பழகின பாவத்துக்கு அதையும் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் இருக்கும்ல? ஆமாம், அது வேணும். அப்புறம் உங்களோட அந்த ஃப்ளேமும் வேணும். ஸோ அக்னி தான் அப்படி சுகாவை பார்க்குறா. நான் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன், ஆனால் எங்கே பார்த்துருக்கேன்னு தான் சத்தியமாக தெரியல. நான் இதே அகாடமியில் தான் படிக்கிறேன். இங்கே தான் அங்கங்கன்னு சுற்றிட்டுருப்பேன். மேபி பார்த்துருக்கலாம். இல்லைனா என் உலகத்தில் என்ன தெரியாத ஆளுங்களே கிடையாது. அப்படியும் இல்லைலாம் என்னை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சுகா சொல்லிட்டு அக்னியை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். அவள் பார்க்குறதுக்கு தலையெல்லாம் பாம்போட, ஆனால் அந்த பாம்பில் ஃபுல்லாக நெருப்பாக இருக்குது. அவளோட உடம்புலையும் அங்கங்கே நெருப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. லைக் வந்து லாவா மாதிரி. ஓகேவா? அவள் ஒரு லாவா கேர்ளோட பவர் இருக்க ஒருத்தி. ஓகேவா? ஸோ அப்போ சுகாவோட மனசுக்குள்ளேயே அப்போ இந்த மாதிரி நெருப்பு தான் தேவைப்படும். ஹோபா இது தான் சொன்னானா அப்படின்னு நம்ம சுகா யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம அக்னி தான் இதை நான் எப்படி பண்ணுறது, இதை நான் எப்படி நம்ப முடியும்? அப்போ நைல் தான், நீங்கள் எங்கள் கூட வேணால் வாங்க, வந்து பாருங்கள், நிஜமாலே இது இருக்குது. இப்படி தான் எங்கள் ஃப்ரெண்டோட ஒருத்தனோட உயிர் ஆபத்தில் இருக்குது. அதுக்கு நாங்கள் வழி கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் உங்கள் மெழுகுவத்தியோட பவர் எங்களுக்கு தேவைப்படுது, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் நம்ம கியோ தான், யாருக்குடா என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அப்போ சுகா தான், டேயாங்க்கு தான், அவன் தான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான், அவனை கூட்டிகிட்டு வரணும். என்னடா சொல்கிறீங்க? அவனை கொண்டு போய் எங்கடா விட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அக்னி அப்படியே திரும்பிட்டு, உனக்கு இந்த பசங்களெல்லாம் தெரியுமா கியோ? ஏன் தெரியாமல்? நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல அக்னி, என்னொருத்த பிடிச்சி கையில் வச்சு பண்ண, அவன் தான் டேயாங், அவனுக்கு ஆபத்துன்னு தான் வந்து நிற்கிறானுங்க. நான் சொல்லியிருக்கல, எல்லாம் நியூ மெம்பர்ஸாக வந்திருக்காங்க, என் கூட நல்லாவே பேசுகிறாங்கன்னு, இவனுங்க தான் அது அப்படின்ற மாதிரி கியோ சொல்லிக்கிட்டே வரா. அப்போ உதவி பண்ணலான்னு சொல்கிறியா? கண்டிப்பாக பண்ணலாம். ஏன்னா அதில் மாட்டிருக்கிறது டேயாங்காச்சே. எனக்கு அவனை வர நல்லா தெரியும், அவனுக்கு எனக்கு நல்லா தெரியும். அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். அவன் என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டாலும் என்னை இது வரைக்கும் ஹர்ட் பண்ணதே இல்லை தெரியுமாவ அப்படின்ற மாதிரி இங்கே இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி அப்போ அக்னி தான் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நிற்கிறா. இந்த பக்கம் நம்ம ஜெஹோப் தான் நம்ம வைபி கூட அந்த ரூம் விட்டு வெளியே நின்றுட்டுருக்காரு. என்னாச்சு ஹோபா? எதுக்காக? இல்லைடா, உனக்கு ஓகேவா? நீ போயிடுவல பத்திரமா? இங்கே பாரு ஹோபா, நான் இங்கே வரும்போதே தனியாக தான் வந்தேன். எனக்கு எங்கேயே யாருமே தெரியாது. டேயாங் தான் எனக்கு கிடைச்ச முதல் ஃப்ரெண்டு. என் லைஃப்லேயே என்னோடய ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் தான். ஃப்ரெண்ட்ஷிப்னால் இப்படி தான் இருக்குமான்னு காட்டினது அவன் தான். அவனால தான் எனக்கு ஜிமின் கிடச்சான். அப்புறம் நீங்கள் எல்லாருமே அவனால தான் எனக்கு கிடச்சிங்க. அவனுக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? உனக்கு பயமாக இல்லையா அதுக்குள்ளே போகிறதுக்கு? இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் நான் அதோட கௌரவமான நாட்களெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இது எனக்கு பெருசாக தெரியல. நான் டேயாங் கூட்டிகிட்டு வர்றதுக்கு தான் நான் போகிறேன். அதை நான் மறுபடியும் உடம்புக்குள்ளே கொண்டு விட்டுருவேன்னு இருக்காங்கல்ல. ஆனால் அது ஆப்ஷனல் தான்டா. பண்ண முடியலண்ணா, ஒரு வேளை அங்கேயே மாட்டிக்கிட்டேண்ணா. பார்க்கலாம். நான் அங்கேயே மாட்டிக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஹோபா. என்னடா இவ்வளோ தைரியமாக பேசுகிற? என்னமோ இன்றைக்கி எனக்கு தைரியமே இல்லைன்ற மாதிரி எனக்கு இருக்கு. ஏன் ஹோபா? நீங்கள் தைரியமாக இருங்க, நான் பத்திரமா வந்துடுவேன். எப்படி தைரியமாக இருக்கிறது? என்னோடய உயிர், நீ அங்கே போகிற, உன்னை நான் எப்படி விடுவேன்? அதுவும் என்னை விட்டு பிரிச்சுட்டாங்கண்ணா, நீ டீமன் வேர்ல்டில் மாட்டிக்கிட்டேனா என்ன பண்ணுறது? அதெல்லாம் ஒன்றாகாது, பார்த்துக்கலாம். நான் பத்திரமா வந்துடுவேன், அங்கேயே பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே வைபி சொல்லிவிட்டு ஹோபா அப்படியே ஹக் பண்ணுறான். ஹோபாவுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் அவனால் எதுவுமே சொல்ல முடியல. வைபி வந்துட்டு முடிவு எடுத்துட்டான், ஸ்ட்ராங்காக இருக்கான்ட்டு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவன் ரொம்ப தைரியமாக வேற இருக்கான். சரி வாங்க ஹோபா உள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி வைபி கூட்டிகிட்டு போகிறான். ஸோ ஹோபாவும் அப்படியே கூட வரான். ஸோ இப்போ நம்ம டெவில், லூசி, அப்புறம் ஆரப், கிளியோன், அப்புறம் நம்ம டெவிலோட புது ஆள் அந்த பூனைக்குட்டி பையனும் இருக்கான். ஸோ அவனோட பேர் மறந்துருந்தீங்கன்னா அவனோட பேர் வந்து வென். ஓகேவா? ஸோ அந்த பூனைக்குட்டி பையன் அங்கே இருக்கான்ல. என்னடா பண்ணுறீங்க? எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்தீங்க? என்னங்க டெவில் இது? என்னடா பூனைக்குட்டி அப்போல ரொம்ப அமைதியாக பேசுனேன், வாய் ரொம்ப நில்லுது. அது ஒன்றும் இல்லை,
இப்போ பயத்தில் தான். ஓ, உங்ககிட்டேருந்து ஒரு உதவி வேணுமே. உதவியா? என்ன உதவி அது? அப்போ ஜெஹப் அப்படி உள்ள வந்துட்டு இவன் ஒரு கேட்டா? ஆமாம், இவன் ஒரு கேட் அப்படின்ற மாதிரி டெவில் சொல்கிறா. அவனோட ஷோல்டரில் கை போட்டுட்டு என்னோட ஆள் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பூனைக்குட்டி பையன்தான் ஏய் என்ன நீங்கள் என்ன இப்படி சொல்லாதீங்கன்னு சொன்னல. அப்போ வாய்ஸ் வருது. நீ பேச மாட்டே, ரொம்ப அமைதியான பையன் நினச்சேன். ஆனால் அப்பப்போ வந்துட்டு போதே குரல்லாம். அது வந்து டெவில் கரெக்டான இடத்துக்கு தான் அவனை கூப்பிட்டு வந்திருக்கீங்க. இவன் ஹெல்ப் பண்ணுவான், உன் ஆள் கூட இவன் போவான். எங்கே போகணும் அப்படின்ற மாதிரி அவன் சுற்றி சுற்றி பார்க்க எல்லோரும் ஒரு மாதிரி ஸ்மக் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டெவில் தான், நீ டீமன் வேர்ல்டுக்கு போயிட்டு வரணும். அங்கேயா? எனக்கு பயம், நான்லாம் போக மாட்டேன். இங்கே பேர், என் பேச்சு நீ கேட்டு தான் ஆகணும். அது எப்படிங்க? அது அங்கே போனால் என் உயிருக்கு ஆபத்து. அங்கே என்ன யாராவது பார்த்து எனக்கு கொண்டுருவானுங்க. நீ போகலன்னா நான் உன்னை கொண்டுருவேன். என்னங்க ஆளுலாம் சொன்னீங்க, இப்போ என்னமோ மிரட்டுறீங்க. மிரட்டுறன்னே வச்சுக்கோ, நீ இதை செஞ்சு தான் ஆகணும். நான் உங்களை இப்போ தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன். நீங்கள் என்னன்னா என்னை இப்படி கொண்டு வந்து ஆபத்தில் மாட்டி விடுறீங்க. இந்த டெவில் கூட பழகிட்டா நீ ஆபத்தை பார்த்து தான் ஆகணும். அப்போ அந்த பூனைக்குட்டி பையன் தான் ஒரு மாதிரி கல்ப் பண்ணிட்டு, டெவில் என்ன நீங்கள் இப்படி என்ன மிரட்டுறீங்க? அங்கே உள்ளே போனால் என்ன பொறிச்சு தின்னுருவானுங்க. அங்கே இருக்கிறவங்களும் உங்க ஆளுங்க தானே. நீங்கள் போங்க. நீ அங்கே இருந்திருக்கல்ல, உனக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்கணுமே. அப்போ உங்களால் உள்ளே வர முடியாதா? உங்களை உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேன் பண்ணி வச்சுருக்காங்க, கரெக்டு தானே? அதான் உனக்கு தெரியுதில்ல. என்னால் போக முடிஞ்சால் நான் போவேன், என்னால் போக முடியாது. என்னை அந்த உலகத்துக்குள்ளே உள்ளே விட மாட்டாங்க. நீ தான் எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன். அவங்க காப்பாற்றணுன்னா நீ எனக்கு உதவி பண்ணி தான் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய், நான் என்னங்க பண்ணுறது? அது எனக்கு பயமாக இருக்குங்க. என்ன உனக்கு பொறிச்சு தின்னுட்டா? இங்கே இருந்தால் நானே உன்னை பொறிச்சு தின்னுவேன்ட்டேன். நான் உதவி பண்ணுறதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ நீ உதவி பண்ணி தான் ஆகணும். நீங்கள் உதவி பண்ணுறதா முடிவு பண்ணுறதுக்கு நான் என்னங்க பண்ணுவேன்? ஆமல் பயந்தானா? நான் பயப்படாமல் இருக்கேன், உனக்கு என்னடா பயம்? ஏங்க நீங்கள் இங்கே இருக்கீங்க, நான் உள்ளே போகணும்ல. அது உன் தலையெழுத்து. நீ போக தான் போகிற. நான் போய் என்னங்க பண்ண போகிறேன்? எதுக்கு நான் உள்ளே போகணும்? எதுக்காக? அப்போ ஜெஹோப் தான் நீ ஒய்பிக்கு வழிகாட்டியாக போகிற. என்னது? இவன் போவான். இவன் கூட நீ துணைக்கு போனால் போதும். இவனுக்கு அங்கே இருக்கிற எந்த இடமும் தெரியாது. நாங்கள் சொல்கிற இடத்துல நீ இவனை கூட்டிகிட்டு போய் விட, மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுரு. அவ்வளோதான், எங்களுக்கு உதவி அவ்வளோதான் வேணும். ஆனால் உள்ளே போனால் மாட்டினோன்னா காலி, அடுத்து குருமை போட்டுருவானுங்க. டெவில் ஆளுக்கு பேச தெரியாதுன்னு நினச்சப்பா, நல்லா பேசுகிறான். அவனுக்கு பேச தெரியும்னே, எனக்கு இப்போ தான் தெரியுது அப்படின்னு நம்ம டெவில் பார்க்குறா. டெவிலோட கண் ஒரு மாதிரி பர்பிளாக மாற, அவன் அப்படியே அந்த பூனைக்குட்டியை செவுத்தோட பின் பண்ணி பக்கத்தில் போயிட்டு அவன் காதுகிட்ட, மரியாதையாக போ, அங்கே திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்கு நீ உதவி பண்ணி தான் ஆகணும். ஏன் நான் பண்ணணும்? ஏன்னா நீ என்னோட ரசகுல்லால அப்படின்ட்டு டெவல் அப்படியே அவன் தலையில் ரைட்டாக டேப் பண்ணிவிட்டு, நல்ல பையன்ல போயிட்டு வா. ஸோ அப்போ ஆரம்பம் இப்படி ஒரு பர்சனை பிடிச்சிட்டு வருவீங்கன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல டெவல், குட் ஜாப் அப்படின்ட்டு அவன் போகிறான். ஜின்னும் ஜிமினும் வராங்க. ஸோ ஆரம் எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம சுகா, கியூபி, நைல், அந்த குட்டி ஃபேரி கியோ, அப்புறம் இப்போ புதுசாக வந்த அந்த அக்னின்றவங்க, இப்போ அவங்க 5 பேரும் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ நம்ம பாய்ஸ் தான் அப்படியே பார்க்குறாங்க. ஸோ அப்போ ஸ்டார் தான், இது யாரடா புதுசா,
என்னடா ஒருத்தவங்களாம் புதுசு புதுசாக கூப்பிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க? ஐயோப்பா நான் மண்டை குழம்புது அப்படின்ட்டு இந்த பக்கம் ஸ்டார் உட்காடுறான். மூன் தான். ஐயோ அது அக்னி. அவங்களும் இங்கே ஒரு டீச்சராக தான் இருக்காங்க. ஸோ அப்போ ஆரம்பம் அவங்க கையில் இருக்க திங்ஸை பார்த்துட்டு அதை கொஞ்சம் என் கையில் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ அப்போ அக்னி தான் அப்படி எடுத்து கொடுக்குறா. ஸோ இப்போ இங்கே எல்லாருமே இருக்காங்க. மொத்தமாக அந்த ரூம்லேயே ஒரு 16 பேர் அந்த மாதிரி கிட்ட இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஆரம்பம் அவன் அந்த பாத்திரத்தை எடுத்து வச்சு போர்ஷன்ஸை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த பக்கம் ஜங்குக் டேங் கூட உட்காந்துட்டு இருக்க. மற்ற எல்லாரும் இந்த பக்கம் ஆரம் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஆரம் அந்த போர்ஷனை ஸ்டார்ட் பண்ண அப்போ மூன் தான் ஆரம் சொல்லு மூன் என்ன வேணும்? நான் உன்னை கேட்கட்டா? கேளு. இந்த கேனலை வச்சு அந்த வேர்ல்டுக்குள்ளே சர்வே பண்ண முடியும், ஓகே. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் அகாடமி விட்டு எப்படி வெளியே போவீங்க? ஏன்னா உங்களால் அகாடமி விட்டு வெளியே போக முடியாதே. ஸோ இப்போ ஜங்குக் தான் திரும்பி பார்த்துட்டு என்ன சொல்கிற? ஆமாம், அகாடமி சுற்றி ஷீல்டு இருக்கு. இங்கே யாராலையும் போர்ட்ரேல் ஓப்பன் பண்ணி வெளியே போக முடியாது. நீங்கள் போர்ட்ரேல் ஓப்பன் பண்ணாதானே நீங்கள் இங்கேருந்து டிமன் வேர்ல்டுக்கு போக முடியும். ஆனால் அப்படி பண்ண முடியாதே. அப்போ எல்லாரும் ஒரு மாதிரி தலையில் கை வச்ச மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம ஜெஹப் தான் அப்போ இந்த கேண்டிலை வச்ச டீமன் வேர்ல்டில் இருக்கிற போர்ட்ரேலை மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் லுமினார் அகாடமிலேருந்து வெளியே போகிற போர்ட்ரேலை ஓப்பன் பண்ண முடியாது. அப்படி தானே சொல்ல வர மூன்? அதே தான். இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸோ அப்போ கியோ தான் என்னது போர்ட்ரேல் ஓப்பன் பண்ண போகிறீங்களா? லுமினார் அகாடமியில் சுற்றி இருக்கிற போர்ட்ரேலையா? வாய்ப்பே கிடையாது, நான் அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன். ஸோ அப்போ லூசி தான் கியோ அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே கியோ அப்படியே அமைதியாக இருக்கு. ஸோ நம்ம லூசி அப்படியே முன்னாடி வந்துட்டு வாய்ப்பு இல்லாமலாம் இல்லை. கியூபி சொல்லு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? உன்னால் போர்ட்ரேல் ஓப்பன் பண்ண முடியும் தானே? இது உன்னால் லுமினார் அகாடமியோட போர்ட்ரேலை ஓப்பன் பண்ண முடியும் தானே? முடியும். அப்போ அதை ஓப்பன் பண்ணி விடு. அதெல்லாம் என்னால் முடியாது. ஒன்று என்ன, நான் ஷீல்டேவை உடைக்க சொன்னேன். அவன் போயிட்டு வர வரைக்கும் அந்த ஷீல்டை ஓப்பன் பண்ணி வை போதும். சப்பா கியோ தான் இல்லை 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 அது எப்படி? நான் போய் மூன் கார்ட் கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் டெவில்டா டக்குன்னு கியோ பிடிச்சிட்றா. சப்போ அக்னி தான் அவளை விட. ஸோ அப்போ டெவல் அப்படியே அக்னியை பார்க்குறா மேலேருந்து கீழே வரைக்கும். அக்னி தான் அவனை எங்கேயோ பார்த்துருக்கேன். ஓ அப்படியா? மேபி எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் இந்த கியோ இந்த ரூம் விட்டு போக முடியாது. இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் யாரும் இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்ற மாதிரி டெவில் சொல்கிறா. அப்போ கியோ தான் அப்படி பயந்துருச்சு. ஸோ அப்போ லூசி தான் டெவில் அவளை விட அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அமைதியாக அதை ஃப்ரீ பண்ணி விட்டுறான். இந்த பக்கம் லூசி தான் கியோ கிட்ட வந்துட்டு நீ ஓகே தானா அப்படின்ற மாதிரி கியோ திருப்பிக்க, லூசி தான் மண்டையிலே அடிச்சுட்டு அவள் ஸ்ட்ரைட்டாக கியூபி கிட்ட போயிட்டா. அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணி விட முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் மூன்கார்டுக்கு தெரிஞ்சா மூன்கார்டுக்கு தெரிய போகிறது கிடையாது. இங்கே ஆரம்பித்தது இங்கேயே முடிஞ்சிடும். நீ பெருசால் ஓப்பன் பண்ண வேணாம், அவனுங்க போகிற அளவுக்கு ஓப்பன் பண்ணால் போதும். இந்த புக்கை சுற்றி ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பெரிய புக்கை காட்டுறா. அப்போ இந்த பக்கம் நம்ம ஏதோ முழிச்சுக்கிட்டே இருக்க. ஸ்டார் அப்படியே வரா. நீ பண்ண தப்பு நீ தான் சரி பண்ண போகிற, மரியாதையை ஓப்பன் பண்ணி விடு. டேங்க்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். அடியே சும்மா நீ வேற ஏண்டி? சரி நான் ஓப்பன் பண்ணி விடுறேன், சும்மா மிரட்டாதீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பார்க்குறா. எல்லாரும் சுற்றி முறைச்சிட்டு நிற்கிறாங்க. இங்கே எல்லா ஏற்பாடும் ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஆரம் போர்ஷன் ரெடி பண்ண, அங்கே நம்ம ஜின்னும் ஜிமினும் நிறைய பொருள் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அவன் அதுக்குள்ளே போடுறான். போட்டுட்டு அவன் அப்படியே ஒரு கத்தியும் தூக்கி அதுக்குள்ளே போடுறான். ஸோ அந்த போர்ஷன் அப்படியே மிக்ஸ் ஆகிட்டே இருக்க. ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அந்த கத்தி மட்டும் இருக்க. ஸோ நம்ம ஆரம் தான் அவன் கையில் கொடுக்குறான். ஹோபா இந்தா, இது நீ தான் பண்ணணும். ஏன் நான் பண்ணணும்? என்னால் கண்டிப்பாக அதை பண்ண முடியாது ஆரம். வைபியா
ஓபா ஆரம்பிருங்க, நான் பேசுகிறேன். நீங்கள் பாரு ஓபா, என்னை பாருங்க. என்னால் எப்படி வைபி, என்னால் எப்படி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வைபி தான் அப்படியே அவனை கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ எல்லோரும் மாதிரி பார்க்குறாங்க. ஏன்னா ஜெஹோப்போட கையால் தான் வைபி வந்து சாகணும். அங்கே வேறு யாராலையுமே அதை பண்ண முடியும்னு தோணலை. யாருக்கும் அந்தளவு தைரியமும் கிடையாது, ஹோபாக்குமே இல்லை. ஆனால் வைபி தான் கேட்டிருப்பான், இந்த மாதிரி ஹோபா கையால் தான் இதுவாகணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஆரம் வந்து ஹோபா கையிலேயே கொடுத்துருப்பான். ஸோ நம்ம வைபி இப்படி ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாரு, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ. ஆனால் எனக்காக நீ இது பண்ண, நான் சாகிறதாவே இருந்தாலும் உன்னால், உன் கையால் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வைபி சொல்ல, அவன் அந்த கத்தியை நம்ம ஜெஹோப் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். வைபி அந்த கையை எடுத்து அவனோட வயிற்றுக்கிட்ட வைக்கிறான். அந்த கத்தியோட ஷார்ப்பான பகுதி நம்ம வைபியோட ஸ்டொமக்கில் இருக்க. நம்ம வைபி அதை அப்படியே குத்த ட்ரை பண்ணுறான். ஹோபாக்கு கையே வரல. ஆனால் நம்ம வைபி ஒரு கையில் ஹக் பண்ணியிருக்கான் ரொம்ப டைட்டாக. அவனுக்குமா பெயின் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹோபா தான் அந்த கத்தியை வச்சு அவனோட வயிற்றில் குத்துறான். அந்த கத்தி அப்படியே அவனோட வயிற்றுக்குள்ளே இருக்க. இங்கே வைபி தான் ரொம்ப அவனோட டைட்டாக காட்டுறான். சைடாக இருக்கிற ஸ்டொமக்கில் குத்திருப்பாங்க, ஓகேவா. ஸோ வந்துட்டு பிளட்டு வந்துட்டு லைட்டாக வர ஆரம்பிக்குது. ஆனால் அந்த கத்தி எடுக்காதனால ஓவர் ஃப்ளோவாக இல்லை. ஸோ நம்ம ஹோபாவோட கண்ணு ஃபுல்லாக டியர்ஸாக இருக்க. நம்ம வைபி அப்படியே கீழே சரிய ஆரம்பிக்கிறான். அவனால் நிற்க முடியல. அவன் இருக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக பிளட் இதுவாக ஆரம்பிக்குது. மரம் என்னடா என்ன ஆகுது இவனுக்கு, இருடா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இப்போ கிளியோன் தான் அப்படியே முன்னாடி நம்ம வைபி கிட்ட வரான். ஸோ ஜங்குக்குமே இப்போ வந்துட்டு இவங்க கூட தான் இருக்கான். ஸோ ஜிமினுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மாதிரி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கான். அப்படியே அழுதுட்டு ஷுகா மேலே சாய. ஷுகாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணுற மாதிரி ஜிமினுக்கு அவனோட ஷோல்டர் மாதிரி அப் பண்ணி கொடுத்துட்ருக்கான். இங்கே எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்ம கிளியோன் தான் அப்படியே அந்த கத்தி மேலே கையை வைக்கிறான். அவனோட உடம்புலேருந்து அவனோட ஆத்மா அப்படியே மெதுவாக வெளியே வருது. இப்போ எல்லாராலையுமே பார்க்க முடியுது. வைபி வந்துட்டு அவனோட பாடி விட்டு சோலாக வெளியே வரான். ஸோ நம்ம கிளியோனோட பவரை வச்சு அவன் வந்து இதை கொண்டு வந்திருப்பான். ஒரு நிமிஷம் நம்ம ஹோபாக்கே ஒரு மாதிரியாக. இப்போ அவனோட பாடி பக்கத்தில் தான் அந்த புக்கை வைக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துலேயே அந்த க்ரீன் கலர் கேண்டிலையும் வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஆரம் அந்த ஃப்ளேமை அவனோட மேஜிக் மூலயமா வர வைக்க ட்ரை பண்ணுறான். ஸோ ஷுகா டக்குன்னு ஒரு நிமிஷம் ஆரம்ப ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன பண்ணுற, என்ன நெருப்பை யூஸ் பண்ணாத, நீ என்ன பண்ணுற? இல்லைடா, எப்படியாவது அந்த நெருப்பை கொண்டு வரணும்ல, நான் ட்ரை பண்ணுறேன், எல்லாமே இதுதானே பண்ணலாம், ஒருவேளை கிடைக்கலனா நீ நீ எதை பற்றவை. இல்லை, அப்படிப்பட்ட ஃப்ளேமை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் எனக்கு தெரியும். அப்போ யாருன்ற மாதிரி நம்ம ஆரம் பார்க்குறாரு. இந்த பக்கம் நம்ம வைபி தான் அப்படியே வெளியே வந்து முழுசாக ஆத்மாவாக நிற்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம ஷுகா தான் அக்னியோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். இவங்க ஒரு லாவா கேர்ள். இவங்களால அந்த ஃப்ளேமை கொடுக்க முடியும். நீ கேட்குற அளவுக்கு வெப்பத்தை கொடுக்க முடியும். நீ சொன்னல என்னோட நெருப்பில் பவர் கம்மியாக இருக்குன்னு. என்னோடது வெறும் நெருப்பு தான், ஆனால் இது நெருப்பு குழம்போட சக்தி. அப்போ இது இன்னும் எவ்வளோ ஹீட்டாக இருக்கும்னு நினச்சிப்பாரு. இது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அப்போ அக்னி தான், நான் உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு எப்போ சொன்னேன். இங்கே பாருங்கள் அக்னி மேம், இங்கே பாருங்கள், அது ஒருத்தவங்களோட உயிர் இருக்கா. இப்போ ஒருத்தன் மாட்டிட்டு வேற இருக்கான். நீங்கள் இந்த கேண்டிலை கொடுத்தப்ப புரியுது, நீங்களே உங்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறீங்க. நான் கியோக்காக மட்டும்தான் வந்தேன். ப்ளீஸ் அந்த கேண்டிலை பற்ற வைங்க. அந்த ஃப்ளேம் இருந்தால் தான் அவங்களால உள்ளே போக முடியும், ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டெவலும் லூசி ஓரமாக நின்றுட்டுருக்காங்க. டெவல் பக்கத்தில் இருந்து பூனைக்குட்டி பையன் நிற்கிறான். ஸோ அப்போ அக்னி தான், நீங்கள் பேசுகிறது வச்சு எனக்கு கொஞ்சம் புரியுது. டீமன் வேர்ல்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் இந்த பையனை ஆத்மாவாக்கிட்டீங்க. தனியாக அனுப்ப போகிறீங்களா? மாட்டிக்கிட்டானா? அப்போ நம்ம ஹோபா தான்,
இல்லை, அவன் தனியாக போக மாட்டான், கூட வெண் போவான். அப்போ எல்லாருமே திரும்பி வெண்ணை தான் பார்க்குறாங்க. ஸோ அப்போ வெந்தான், ஏன்டா எல்லாருக்கிட்டே எனக்கு கூத்து கொடுக்குற, வெண் சும்மாரு, இந்த பையனால் எப்படி போக முடியும், அப்போ இவனே போகலாமே அப்படின்ற மாதிரி இங்கே ஜின் தான் சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஜெஹோப் தான் இல்லை, அவனுக்கு அங்கே இருக்க எல்லாருமே தெரியும், ஒரு வேளை இவன் போய் கூட்டிகிட்டு வந்தால் இவனுக்கு பெரிய ஆபத்தாக இருக்கும், நம்ம எல்லார் பக்கமும் பார்க்கணும்ல. அதே மாதிரி வென், அவன் ஒரு பூனைங்களோட குணத்தை பற்றி தெரியும், ஆனால் பூனைங்களுக்கு இருக்க சக்தியை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும். அவனால் டீமன் வேர்ல்டுக்குள்ளேயும் சரி, சோல் வேர்ல்டுக்குள்ளேயும் சரி ஈஸியாக போக முடியும். மனுஷங்களோட உலகத்துலேருந்து அந்த உலகத்துக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரே சக்தி பூனைக்கு இருக்கு. சொல்லப்போனால் இவனை பாலன்னு கூட சொல்லலாம். அதனால தான் இவனை அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி ஜெஹூப் சொல்ல, நீங்கள் அனுப்பி விட்றீங்க, உள்ளே போடான்னு துரத்துறீங்க அப்படின்ற மாதிரி இங்கே அவன் புலம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ நம்ம ஜங்குக் தான் ஜெஹூப் கையை பிடிக்கிறான். எல்லாம் சரியாக நடந்துரும்ல ஜெஹூப், டேயாங் திரும்பி வந்துடுவான்ல, அவனை விட்டுற மாட்டீங்கல்ல. இங்கே பாரு ஜங்குக், அவனோட லவ்வர் தான், நாங்கள் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், ஆனால் அவன் எங்களுக்கு ஃப்ரெண்டு. எந்த அளவுக்குனா அவன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், எங்கள் லைஃப்பில் ஒரு பார்ட். நாங்கள் கண்டிப்பாக அவனை விட்டுற மாட்டோம் ஜங்குக். அப்போ இந்த பக்கம் ஸ்டார் தான், சாரி ஜங்குக், என்னால் தான் இப்போ உள்ளே இருக்கான், ஏதாவது பண்ணி வெளியே கொண்டு வந்துடலாம், இவ்வளோ பண்ணுறோம், பலன் கண்டிப்பாக நல்லபடியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே ஸ்டார் ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்கா. இங்கே அப்படியே அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கா. மறுபடியும் இந்த பக்கம் அக்னி தான் அந்த ஃப்ளேமை பற்ற வைக்கிறா. இப்போ கியோ தான், இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அக்னியை பார்க்க. அது அவங்களோட நம்பிக்கை, நம்ம குறுக்க வர வேண்டாம், உதவி கேட்டாங்க, உதவி செய்கிறோம், அவ்வளோதான். அப்போ கியூபி அப்படியே அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறா, அந்த புக்குக்கு மேலே கரெக்டாக சர்க்கிள் மாதிரி ஓப்பன் பண்ணுறா. ஸோ இப்போ ஆரம்தான் அவள் ஏதோ ஒரு ஸ்பெல் போட அந்த கேண்டிலில் இருக்கிற அந்த வெளிச்சத்தோட பவர், ஐ மீன் அந்த ஃப்ளேமில் இருக்க அந்த லைட் வெளிச்சம் இருக்குல்ல, அது வந்து அந்த போர்ட்ரலுக்குள்ளே ஓப்பன் ஆகுது. ஐ மீன் போர்ட்ரல் உள்ள இன்னொரு போர்ட்ரல் மாதிரி அப்படி ஓப்பன் ஆகுது. லைக் லுமினார் அகாடமி விட்டு போகிறதுக்கு ஒரு போர்ட்ரல், டீமன் வேர்ல்டுக்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு போர்ட்ரல். ஸோ அந்த மாதிரி ரெண்டு போர்ட்ரல் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த கேண்டில் ஆஃப் ஆகிற வரைக்கும் தான் இந்த ரெண்டு போர்ட்ரல்லுமே நிற்கும். ஸோ அந்த கேண்டில் நல்ல மீடியம் சைஸில் நல்லா தடிஸாக இருக்குது, அந்த ஃப்ளேம் நல்ல வெளிச்சமாக நேராக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வைபியை பார்த்து தான் நம்ம உள்ளே போ அப்படின்னுமா சொல்ல, வைபி எதுவுமே பேசலை, அமைதியாக அப்படியே அவனும் உள்ளே போகிறான். இந்த பக்கம் நம்ம வெண்ணை பார்த்தா அவன் அப்படியே ஒரு பூனையாக மாறிட்டு அப்படியே குடுகுடுன்னு ஓடி டக்குன்னு உள்ளே குதிச்சிடுறான். இவன் பூனையாக இருக்கிறது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி டெவில் சொல்கிறா. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி அந்த போர்ட்ரேயில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அந்த புக்கு வழியாக தான் அங்கே என்ன நடக்குதுன்னு இவங்க பார்க்க முடியும். இந்த பக்கம் அந்த பூனைக்குட்டி பையனும் நம்ம வைபியும் உள்ளே குதிச்சிட்டாங்க. ஸோ அந்த பூனைக்குட்டி பையன்தான் அங்கே லேண்ட் ஆன உடனேயே மனுஷனாக மாறிடுறான். ஸோ அப்போ நம்ம வெந்தா அப்படி இருந்துட்டு, என்ன டீமன் வேர்ல்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு எவன் கொண்டு வந்து கோஸ்ட் வேர்ல்டில் விட்டது அப்படின்ற மாதிரி அப்படி திரும்பி பார்க்குறான். ஸோ இந்த பக்கம் புக் வழியாக ட்ராயிங்ஸ் மூவ் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பக்கம் வெண்ணு அப்படி திரும்பி பார்க்குறான், இது கோஸ்ட் வேர்ல்டியா அப்படின்ற மாதிரி அவன் ஒரு சவுண்டு கொடுக்குறான். ஸோ அந்த இடத்துல எழுதுது இது கோஸ்ட் வேர்ல்டு அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹோபாவை திரும்பி பார்க்குறான், வேறு வழியே கிடையாது, கோஸ்ட் வேர்ல்டை தாண்டி தான் டீமன் வேர்ல்டுக்கு போகணும், அதுதான் என்ட்ரன்ஸு, அது ரொம்ப அகலப்பாதானம், ஸோ டேரெக்டாக போக முடியாது, இது தாண்டி தான் போகணும், இங்கே பிரச்சனை இருக்காது, போயிடுவாங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி ஜெஹப் சொல்ல, என்னால் எப்படி சொல்ல முடியும், நான் பேசுறது அவனுங்களுக்கு கேட்காது அப்படின்ற மாதிரி இது பண்ணேன். சரி இந்த பக்கம் வைபி தான், நம்ம இங்கேருந்து இதை க்ராஸ் பண்ணி போனால் தான் போக முடியுமா, அது எப்படி உனக்கு தெரியும், அது இப்போ அவங்க சொன்னாங்களே உனக்கு கேட்கல, யார் சொன்னாங்க, அதான் மேலே ஜெஹப் பேசுகிறாரே எனக்கு கேட்குதே, உனக்கு கேட்கலையா,
உனக்கு கேட்குதா? எனக்கு எதுவும் கேட்கலையே அப்படின்ற மாதிரி இங்கே இந்த பூனைக்குட்டி பையன் சொல்ல இந்த பக்கம் இவனுங்க பேசுறதெல்லாம் ஏதோ டயலாக் மாதிரி அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. ஹோபி, நீ பேசுறது வைபிக்கு கேட்குதுடா. ஒருவேளை இப்போ அவன் சோலாக இருக்கனால நீ பேசுறது அவனுக்கு கனெக்ட் ஆகுதோ என்னமோ. இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. வைபி, நான் பேசுறது உனக்கு கேட்குதா? கேட்குது. இப்போ நாங்கள் இங்கேருந்து போகணும், சரிதானே? ஆமாம், நீங்கள் இந்த வேர்ல்டை தாண்டணும், எனக்கு கேட்டுச்சு. சரி சரி, பார்த்து போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இந்த பக்கம் அவனுங்க கீழே தான் வெந்தா அப்படியே நடந்து போயிட்டுருக்கான். அவன் அப்படியே எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி கை காட்டிகிட்டே போகிறான். அங்கே நிறையா சோல்ஸ் இருக்குது, நிறைய கோஸ்ட் இருக்குது. ஸோ அங்கே எப்படி சொல்கிறது, நிறைய அந்த சவப்பொட்டி மாதிரிலாம் இருக்குது. வைபிக்கு ஒரு மாதிரி அள்ளுதான், ஆனால் எதுவுமே காட்டிக்கல. வெண் கொஞ்சம் தைரியமாக தான் நடந்துட்டுருக்கான். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு, ரொம்ப இருட்டாக இருக்கு. டக்குன்னு பளிச்சுன்னு நிறைய சோல்ஸ் அப்படியே மின்ன ஆரம்பிக்குது. அதுவும் நிறைய குட்டி குட்டியாக இருக்குது. அவங்க குட்டி குட்டி சோல்ஸ் எல்லாமே குடுன்னு நம்ம வைபி கால்கிட்ட அப்படியே உரசிட்டு ஓடுது. நம்ம வைபிக்கிட்ட ஒரு மாதிரி ஆகிட்டு, என்னது இது வெண்? இதெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இறந்துருப்பாங்கல்ல, அவங்களாம் இங்கே இருக்காங்க, விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க. இங்கேயே எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்கும், இங்கேயே எல்லாருக்கும் குழந்தை இருக்கும். ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, வா போகலாம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம வெண் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ கோஸ்ட் வேர்ல்டு இவங்களுக்கு ரொம்பவே சேஃபாக தான் இருந்திருக்கும். யாரும் பெருசாக இவங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா வெண் வந்துட்டு இங்கே வந்துட்டு போகிற ஆள் தான். அண்ட் அதே மாதிரி இப்போ வைபி வந்துட்டு ஒரு சோலாக தான் இருக்கான். ஸோ அதனால் யாருமே அவனை பெருசாக கண்டுக்கல. ஸோ இப்போ ஒரு பெரிய பாலத்தை தான் பார்க்குறாங்க. ஸோ அந்த பாலம் அப்படியே வந்துட்டு ரொம்ப நீளமாக போகுது. ஸோ இப்போ தான் வெண் ஒரு மாதிரி தடுமாற ஆரம்பிக்கிறான். நான் கண்டிப்பாக வரணுமே என்ன நீ இப்படி கேட்குற? கண்டிப்பாக வரணும். அப்போ இந்த பக்கம் இங்கே மேலே எல்லாருமே என்ன இந்த வெண் திடீர்னு பின்வாங்குது? அவன் கொஞ்சம் அப்படி தான், ஆனால் அவன் கண்டிப்பாக போவான், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி டெவல் சொல்கிறனால எல்லோரும் நம்புகிறாங்க அந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம இப்படி தான் ஒழுங்கா கூட வா, இல்லை நானே இப்போ டெவல்கிட்ட சொல்லிடுவேன். இவன் என்ன மிரட்டுறான்? மிரட்டாதரா, நான் உன்னோட எவ்வளோ பெரிய பையன் தெரியுமா? அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஒழுங்கா கூட வா அப்படின்ட்டு இந்த பக்கம் வைபி எப்படி நடந்து போகிறான். வெண்ணுக்கு தான் தெரியும் உள்ளே போக தான் இருக்குன்ட்டு. ஸோ அப்படியே அவன் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நடந்து போகிறான். டே இவ்வளோ வேகமாலாம் நடக்காத, இப்போ பொறுமையாக நட, சரி அப்படின்ட்டு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிறான். ஆனால் அங்கே கேண்டில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட்டாக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த பக்கம் ஹோபா தான், இங்கே பாரு வைபி, மெதுவாக நடக்கலாம், டைம் கிடையாது, நீங்கள் எப்படியாவது அந்த டைமுக்குள்ளே வரணும், இல்லை 2 போர்ட்டலும் மூடிடும், உங்களால் மறுபடியும் வரவே முடியாது, 2 பேர் அங்கே மாட்டிப்பீங்க, அதை அவன்கிட்ட சொல்லு. இங்கே பாரு, நம்ம சீக்கிரம் போகணும், இல்லை இங்கேயே மாட்டிப்போம், நம்மளால் மறுபடியும் அகாடமிக் போகவே முடியாது. என்னடா சொல்கிற? எக்ஸ்ட்ரா கேண்டில் இருக்கான்னு கேளு. அங்கே ஏதாவது எக்ஸ்ட்ராவாக கேண்டில் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே ஹோபா தான் அங்கே அக்னியை பார்த்து கேட்குறான். அக்னி வந்துட்டு, என்கிட்ட இருந்த ஒரே கேண்டில் அதுதான், அதையும் இப்போ நான் உங்களுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டேன், எனக்கு தேவைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியலை, இப்போ இன்னொரு வேலை கேட்குறீங்க, நான் எங்கே போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே அக்னி அவள் பாட்டுக்கு ரொம்ப காமாக பேசிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹோபா தான், அப்படிலாம் இல்லைடா, சீக்கிரம் போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த பக்கம் அந்த பாலத்துக்கு நடுவில் போக கொஞ்சம் கோரமாக சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. யாரோ துடிக்கிற மாதிரி, நிறையா பேர் துடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ வைபி தான் அப்படியே பாலத்து வழியை எட்டி பார்க்குறான். ஸோ அந்த பாலத்துக்கு கீழே பெரிய எண்ணெய் சட்டி மாதிரி இருக்குது. நிறையா டீமன்ஸ் வந்துட்டு மேலே கரண்டியை பிடிச்சி நின்றுட்டுருக்காங்க. உள்ள சில சோல்ஸை போட்டு வதச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. லைக் இந்த சோல்ஸ் எல்லாம் பொறிஞ்சிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது? இதான் ஆரம்பம், வா. இல்லை, இப்படி இல்லாமல் கொடுமைப்படுத்துவாங்க. இப்போ நம்ம சிக்கணும்னு வச்சுக்கோ, நம்மளையும் அதே மாதிரி எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டு நல்லா வறுத்தெடுத்து தின்றுவானுங்க, தயவு செஞ்சு வாடா அப்படின்ட்டு இந்த பக்கம் நம்ம பூனைக்குட்டி போய் அப்படி இழுத்துட்டு போகிறோம். அங்கே ஒவ்வொரு இடமும் ஒரு மாதிரி பார்த்து போயிட்டுருக்காங்க. அந்த இடம் பார்க்குறதுக்கே நரகம் மாதிரி இருக்குது.
நம்ம சோல் வேர்ல்டு வந்து ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்திருக்கும் அண்ட் கொஞ்சம் க்ரீனிஷாக இருந்திருக்கும். பட் இங்கே டீமன் வேர்ல்டு அது பிளாக் அண்ட் ரெட் தீமில் இருக்குது. ரொம்பவே கோரமாக இருக்கிற ஒவ்வொரு இடமுமே. அங்கே இருக்கிற மரத்தில் ஒரு இலை கூட கிடையாது, ஆனால் நல்ல பெரிய பெரிய மரமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் வைபி தான் எங்கே போனதுக்கப்புறம் என்கிட்ட ஹோபா சொல்லியிருந்தான், அது வரைக்கும் எனக்கு தெரியும், உன்னை கொண்டு போய் நான் விட்டுட்டேன்னா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி. இங்கே நம்ம வென் கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். ஸோ ஒரு குகை மாதிரி ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கிட்ட தான் வென் போகிறான். இதுதான் அவங்க சொன்ன இடம். சரிவா போகலாம். எங்கே வரணும்? உள்ளவா? அது வந்து அது எனக்கு ஒன்றும் பயம்லாம் இல்லை. அது வந்து எனக்கு உள்ளே வர்றதுக்குலாம் ஆக்சஸ் கிடையாது. பொய் சொல்லாத, உனக்கு எல்லா இடத்துக்குள்ளே வர ஆக்சஸ் இருக்கு ஹோபா சொன்னார். சொல்லிட்டாரா? என் காதுக்குள்ளே பேசிட்டு தானே இருக்காரு. ஆனால் எப்படி எனக்கு கேட்குது? ஒரு வேளை நான் சோலாக இருக்கிறதுனால எனக்கு இதெல்லாம் கேட்குதோ? எங்கே வந்து நின்றுக்கிட்டு என்னத்தை கேட்குற பார்த்தியாடா நீனு? இந்த பக்கம் ஹோபா தான். வைபி, மேபி நீ சோலா ஆனனால கூட உனக்கு கேட்கலாம். ஏன்னா எல்லா சோல்ஸ்க்கும் எல்லா கோஸ்ட்டுக்கும் மற்றவங்க மனசை படிக்கக்கூடிய சக்தி இருக்கும். உனக்கு அதனால கூட கனெக்டாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆனால் எப்படி உங்கள் கூட மட்டும் தெரியலடா. நீ பார்த்து உள்ளே போகணும், நாங்கள் அங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் என்ன நடக்குதுன்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம வைபி தான் அப்படியே உள்ளே போகிறான். ஸோ அந்த குகைக்குள்ளே கால் எடுத்து வைக்க ஒரு மாதிரி சத்கதியாக இருக்குது, சேரு சேராக இருக்குது. ஸோ வைபி தான் மேலே இருக்கிற ஒரு கூர்மையான பொருளை பிடிச்சி அப்படியே நிற்கிறான். அப்போ நம்ம ஹோபாவோட ஐஸ் வியர்டாக இங்கே எல்லாருமே ஒரு மாதிரி வியர்டாகிறாங்க. வைபி பார்த்து எதையும் தொடாத, வலிக்குது ஹோபா, இப்போ பொறுமையாக போ. எதையும் தொடாமல் போ சரி அப்படின்ற மாதிரி இவன் அப்படியே எதையுமே தொடாமல் போகிறான். இங்கே அப்படியே ஒரு கேட்டுக்கு வெளியே தான் நம்ம வென் நின்றுக்கிட்டு இருக்கோம். ஐயோ எவனா அதை பார்த்துட்டா தூக்கி தின்னு போடுவானுங்களே, இந்த டைம் பார்த்து நான் இப்போ வரணும் அப்படின்ற மாதிரி. இங்கே அந்த பூனைக்குட்டி பையன் தான் ஒரு மாதிரி அவன் பயத்தில் நின்றுட்டுருக்கான். இவன் எப்போ வருவான்னு வேற தெரியலையே அப்படின்ற மாதிரி இங்கே இது பண்ணிகிட்ருக்கான். ஆல்ரெடி பாதி கேண்டில் கிட்ட உருகிடுச்சு, எல்லாருக்குமே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு ஆகுது. ஸோ இந்த பக்கம் நம்ம வைபி தான் அப்படியே பொறுமையாக அந்த குகைக்குள்ளே தான் போயிட்டுருக்கான். கொஞ்சமாக உள்ளே போக 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 அவன் கண்ணுக்கு யாரோ ஒரு பர்சன் அப்படி கட்டி போட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டு பக்க கையிலையும் சங்கிலி கட்டின மாதிரி கீழே நீல் டவுன் பண்ண மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. திட்டையாங் தானே அது, திட்டையாங் தான் அப்படின்ற மாதிரி எங்கள் வைப் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறான். அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்மோக் மாதிரி இருக்கு. அவன் உள்ளே போக 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 ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் வைபி அவனே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த ஸ்மோக்குக்குள்ளே அப்படியே நடந்து போகிறான். போயிட்டு அந்த செயினை உடைக்க ட்ரை பண்ணுறான். பட் அதனால் சுத்தமாக முடியல. ஸோ அப்போ நம்ம ஜிமின் தான் அப்படியே அவன் கிட்ட வரான். நம்ம ஆரம்பா என்ன பண்ணுற ஜிமின், இரு, ஒய்பியால் என்னோட பவரை ஷேர் பண்ணிக்க முடியும், அது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு இங்கே ஜிமின் தான் அப்படியே நம்ம ஒய்பியோட கையை அப்படியே பிடிக்கிறான். ஸோ அவன் கையில் ஒரு மாதிரி பேர்ல்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது. இங்கே ஜிமினோட கையிலேருந்து அங்கே வைபியோட பாடியோட கைக்கு அப்படியே ஒரு மாதிரி ட்ரான்ஸ் ஆகுது. ஸோ இந்த பக்கம் நம்ம வைபியோட கையில், நம்ம வைபியோட சோல் அந்த அவனோட கையில் ஒரு பேர்ல்ஸ் வர மாதிரி ஆகுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான், அந்த பேர்ல்ஸை வந்துட்டு அந்த செயினோட பார்த்த மாதிரி போடுறான். ஸோ அது ஒரு செயின் மாதிரி இருக்கும், பேர்ல் செயின் மாதிரி, பட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக. ஸோ அது இருக்கிற ஸ்ட்ராங்குக்கு அந்த செயினால் ஈடு கொடுக்க முடியல, ஏன்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு முத்து. ஸோ அது வந்துட்டு அந்த செயினை பிடிச்சி ஒரு இழுத்துருது. ஸோ இந்த பக்கம் டயாங்கோட கை ஒரு பக்கம் ரிலீஸ் ஆக, இன்னொரு பக்கம் நம்ம ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு. அப்போ நம்மளால் இங்கேருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு அதை பற்றி தெரியல. ஆனால் வைபியால் என் பவரை கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்க முடியும். ஏன்னா 2-3 வாட்டி நான் அவனை என் பவரை ஷேர் பண்ண வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
ஸோ இந்த பக்கம் வைபி அதை கேட்டுட்டு தான் இருக்கான். நம்ம ஹோபா கிட்ட இருந்து அது எல்லாமே இவனுக்கு வந்துட்டு தான் இருக்கு. ஸோ நம்ம வைபி தான் அந்த செயினை மொத்தமாக உடச்சி எறிகிறான். அவன் அப்படியே டேங்க மாதிரி தாங்குறான். என்னாச்சு டேங், இப்போ போயிடலாம் டேங் அப்படின்ட்டு. இங்கே வைபி தான் அப்படியே டேங் அப்படியே அவனோட ஷோல்டரோட தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே வந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் என்னன்னா நம்ம வைபியால் முடியல. அங்கே இருக்கிற அந்த ஸ்மோக்கு ஒரு மாதிரி தூக்கத்தை கொடுக்குது. எப்படி சொல்கிறதுனா அங்கே இருக்கிறது ஒரு மாதிரி தூக்கத்தை கொடுக்குற ஸ்மோக் தான், ஓகேவா? அது அவனுக்கு தூக்கத்தை கொடுக்குது. அது மயக்கம் கிடையாது, தூக்கம், ஓகேவா? தூக்கத்தை கொடுக்குது. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேடாக ஸ்டார்ட் ஆகிறான். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லீப்குள்ளே போகிறான். அதனால அவங்க வீட்டை பேதர் பண்ண முடியாமல் அவன் கீழே விட்டுட்டு அவனும் அப்படியே கீழே விழுகிறான். அவனை அப்படியே அந்த புகை தூக்கத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. ஸோ அப்போ இந்த பக்கம் இதை எல்லாரும் மேலே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த புக் வழியா அந்த புகை தூக்கத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிற ஆரம் அப்படின்ற மாதிரி ஜின் சொல்ல இருக்கலாம். இப்போ எப்படி எழுப்புறது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த பக்கம் நம்ம நைலும் கிளியோனும் தான் நாங்கள் வேணால் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இவங்க ஜிமின் பண்ண மாதிரி அவனோட கையை தான் பிடிச்சிக்கிறாங்க. நம்ம நைலும் கிளியோனும் நம்ம வைபியோட கையை பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கிளியோனோட பவர் அங்கே இருக்கிற புகையை காற்றோட காற்றா அந்த இடத்துலேருந்து வெளியே வர வைக்குது. இங்கே நைலோட வாட்டர் பவரால் இந்த பக்கம் நம்ம வைபியோட ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்வெட் ஆக ஆரம்பிக்குது. அந்த வாட்டர் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நெஞ்சமாக இல்லை, நிறையா அவன் உடம்பு ஃபுல்லாக ஒரு மாதிரி வேர்த்து அவன் அந்த தூக்கத்துலேருந்து எந்திரிக்கிறதுக்கு தண்ணி நம்ம மேலே ஊறுனாலே நம்ம ஒரு மாதிரி எந்திரிப்போம்ல, ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இந்த பக்கம் வைபிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தூக்கத்தோட புகை இல்லாதனால அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியோட தாக்கத்தால் எந்திரிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒரு மாதிரி கண்ணை திறக்க இங்கே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா அந்த இடமே ஒரு மாதிரி இந்த பீச் அண்ட் பிங்க் கலரில் இருக்குது. அவன் இவ்வளோ நேரம் அந்த புகைனால அந்த இடம் எப்படி இருக்குன்னே அவன் பார்க்கல. இப்போ ஒரு மாதிரி தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது அந்த இடத்தோட கலரை பார்க்குறான். என்ன இடம் டேங் அப்படின்ட்டு இவன் அப்படியே டேங்க தான் அப்படியே பார்க்குறான். டேங்க அப்படியே மயக்கத்தில் தான் என்னமோ இருக்கான். அவனை அப்படியே நம்ம வைபி தான் கைத்தாங்களாக தூக்கிக்கிறான். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துலேருந்து வெளியே வரான். ஸோ அவனால் தனியாக தூக்க முடியலை. அவன் அப்படியே அந்த வலுவலுன்னு ஒரு இடம் இருந்திருக்கும்ல அது வரைக்கும் நம்ம டேங்க தூக்கிட்டு வந்துட்டான். ஏய் ஏய் பூனை இங்கே வா, ஏய் வந்துட்டியா வா அப்படின்ட்டு அவன் அப்படியே அவனும் அந்த குகைக்குள்ளே வந்து தான் அப்படியே வந்துட்டு நம்ம அவங்க அப்படியே வெளியே கூப்பிட்டு வராங்க. இந்த பையனோட மயங்கியே இருக்கான். ஏன்டா இவ்வளோ வெயிட்டாக இருக்கான் இவன்? அவன் ஒரு வேற ஸோ வெயிட்டாக தான் இருப்பான். நான் தனியாகவே தூக்கிட்டு வந்துட்டேன், உனக்கு என்ன ஹெல்ப் தானே பண்ணுற அப்படின்ட்டு அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக. ஸோ இங்கே டயாங் வந்துட்டு நம்ம வைபி கையில் இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் ஜங்குக்கும் சரி ஸ்டாருக்கும் சரி மூச்சே வருது. ஸோ இப்போ இந்த பக்கம் மூன் தான் அங்கேருந்து காப்பாற்றிட்டான், கூட்டிகிட்டு வரது மட்டும்தான் வேலை அப்படின்ற மாதிரி இங்கே சொல்ல. இல்லை இதுக்கப்புறம் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் நம்ம ஆரம் தான் அந்த புக்கை பார்த்துட்டு சொல்கிறான். அந்த குகையோட கண்ணு ஒரு மாதிரி திறந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அங்கே இருக்க எல்லோரும் அந்த புக்கை பார்க்க அந்த பேஜ் அடுத்த பேஜில் அங்கே ஒரு ட்ராகன் இருக்குது, அதுவும் நெருப்பு கக்கிற ட்ராகன் இருக்குது. இவங்க அப்படியே திரும்பி இந்த பக்கம் நம்ம ஹோபியை பார்க்க அங்கே நிற்காதீங்க, சீக்கிரம் அங்கேருந்து ஓடிடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம ஹுபா சொல்ல சீக்கிரம் போகணுன்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ அந்த ட்ராகன் அப்படியே கொஞ்சமாக அசைஞ்சு அப்படியே எந்திரிக்குது. அப்போ நம்ம வைபி தான் அப்படியே திரும்பி பார்க்குறோம். ஏன்னடா குகை எந்திரிக்குது? அட பாவிடே அது குகையே இல்லைடா, நீ போயிட்டு வந்து ட்ராகனோட வாய்க்குள்ளடா. ஐயோ அப்படின்ட்டு அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ட்ராகன் அப்படியே எந்திரிச்சு ஒரு சத்தம் கொடுக்குது. அங்கே இருக்கிற எல்லா டீமனுமே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ 5 மணி சங்க ஊதிட்டான்டா, வாடா வாடா போகலான்டா அப்படின்ட்டு இங்கே டேங்கோட சொல்ல தூக்கிட்டு இவனுக்கு 2 பேரும் அங்கேருந்து போயிட்டுருக்கானுங்க. சரி இப்போ அவங்க போயிட்டே இருக்கும்போது முன்னாடி நிறைய டீமன்ஸ் வருது. இங்கே நம்ம ஸ்டார் தான் நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ண போகிறோம்.
என்ன சொல்கிற ஸ்டார், நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அவனே தான் அதை பார்த்துக்கணும். இல்லை ஆரம், உனக்கு இன்னமும் புரியல. நான் ஒரு ரெயின்போ யூனிகார்ன். என்னால் எல்லா பவரையுமே மேக்ஸிமம் யூஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச எல்லா பவருமே என்னால் யூஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச வைபியும் என்ன மாதிரி தான். ஆனால் அவன்கிட்ட பவர்ஸ் கிடையாது. ஆனால் அவனால் அப்சர்வ் பண்ணிக்க முடியுது. எந்த பவரை கொடுத்தாலும் அவனால் எடுத்து அதை பயன்படுத்த முடியுது. அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணோம். அங்கேருந்து அவனால் வெளியே வர முடியும். எல்லார் பவரையுமே அவனால் ஒரே டேட்டில் ஹேண்டில் பண்ண முடியும். இங்கே வைபிக்கு கேட்குற மாதிரி அவனுக்கும் கேட்குறதுக்கு காரணம் அவன் சோலாக இருக்கிறது கிடையாது. அவன் வைபி கூட கனெக்டாக இருக்கான். ஜிம்மினோட பேர்ல்ஸ் போனது, இவனுங்களோட பவர் அங்கே போனது, எல்லாத்துக்கும் காரணம் அவன் பாடியில் இருக்க அந்த ஆரா. அது எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணுது. நம்மளுக்கு டைம் இல்லை ஆரம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்து தான் ஆகணும், சீக்கிரம். இப்போ எல்லாரும் நம்ம வைபியை சுற்றி தான் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார் தான் நம்ம வைபியோட கையை பிடிக்க நம்ம மூணு, நம்ம ஜெய்ஹோப்பு, நம்ம ஆரம், ஜின்னு, ஜிமின்னு, நைலு, கிளியோன்னு, நம்ம ஷுகா, நம்ம கியோ, நம்ம கியூபி, டெவில், லூசி, அப்புறம் இப்போ புதுசாக அந்த அக்னி முதற்கொண்டும் எல்லாருமே அங்கே வைபியை சுற்றி தான் நிற்கிறாங்க. ஸோ நம்ம வைபியோட கையை பிடிச்சிட்டு எல்லோரும் அவங்கவுங்க பவர்ஸை நம்ம வைபியோட உடம்புக்குள்ளே ஒரு மாதிரி எப்படி சொல்லணும்னா ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே எல்லார் பவருமே இங்கே வைபி உடம்புக்குள்ளே போகிறது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் கலராக பிரதிபலிக்குது. வைபியோட உடம்பை சுற்றி நிறையா கலரில் பவர்ஸ் அவன் உடம்புக்குள்ளே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் வைபியோட உடம்பு தான் ஒரு மாதிரி மின்ன ஆரம்பிக்க, என்னடா நடக்குது எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம சொல்ல, இந்த பக்கம் எல்லா டீமன்ஸும் வருது. ஸோ நம்ம வைபி தான் அவனையே கண்ட்ரோல் இல்லாமல் முன்னாடி போகிறான். டேய் எங்கடா போகிற, என்ன பண்ணுற? எனக்கு தெரில வைபி, நான் சொல்கிறது மட்டும் கேள. சொல்லுங்கள் ஜெஹோப், உன்னால் இப்போ அவங்கள எதிர்த்து நிற்க முடியும். நான் எப்படி உன்னால் முடியும்? அவனுக்காக எதிர்த்து நில்ல, உன் சக்தியை பயன்படுத்த. என்கிட்ட சக்திலாம் இல்லை, பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எங்கள் ஹுபா சொல்ல. ஸோ எங்கள் வைபி தான் கண்ணை மூடிடும், கையை அப்படியே நீட்ட. ஒரு கையிலேருந்து நெருப்பு பவர் வருது, இன்னொரு கையிலேருந்து தண்ணி பவர் வருது. ஸோ நம்ம ஹூபா பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம சிரிக்க, எங்கள் வைபிக்கு ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே ஷாக்காக நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த பூனைக்குட்டி பையன்தான், டேய் மனுஷன் தானடா நீனு, என்னடா வித்த காட்டுற, எனக்கே தரடா சும்மாறா அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இந்த பக்கம் நிறைய டீமன்ஸ் ஒரு மாதிரி இதுவாகுது. ஸோ அப்போ டெவில் தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவள் பவர் அதிகமாக்க, இங்கே டெவிலோட அந்த டார்க் மேஜிக் வித் பர்பிள் அந்த பவர் தான். ஸோ அந்த பவரை அங்கே இருக்கிறவங்கள போட்டு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆக்க ஆரம்பிக்குது. ஸோ அவளால் அங்கே இருக்க மொத்த டீமனையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ நம்ம ஆரம் தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே ஆரம்போட அந்த பிளாக் மேஜிக்கும் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த மேஜிக்கை வச்சும் இன்னும் ஸ்ட்ராங்காக கட்டி போடுறான். இந்த பக்கம் இந்த பூனைக்குட்டி பையன் தான் நம்ம டேங்க அப்படியே கூட்டிகிட்டு நடந்து வந்துட்டுருக்கான். ஸோ இந்த கேண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அணைஞ்சிக்கிட்டே இருக்கு. நம்ம ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, கியூபி சொல்லு, அந்த கேண்டில் மேலே வாய்ஸ் பவர் பயன்படுத்த. எதுக்கு வேணாம், அது சூடாக தான் இருக்கணும். நான் சொன்னது நெருப்பு மேலே இல்லை, கேண்டில் மேலே. அந்த கேண்டிலோட தன்மையை கொஞ்சம் இருக்கப்படுத்து, அது சீக்கிரம் உருகக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு சொல்ல. ஸோ இந்த பக்கம் கியூபி தான் டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டு அந்த கேண்டிலோட அடிப்பாகத்தில் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறா, அது உருகாதபடி ஆக்குறா. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர அந்த நெருப்பு இருக்கிற ட்ராகன் தான் அப்படியே முன்னாடி வருது. இங்கே வைபிக்கு சுத்தமாக என்னன்னே புரியல. ஸோ நம்ம ஷுகா தான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ இந்த பக்கம் அக்னியும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரோட ஃபயர் பவரை நம்ம ஒய்பி தான் அப்படியே கையில் எடுக்கிறான். ஸோ அது 2மே ஃபயர் பவர் தான், பட் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒன்று ஃபயர், இன்னொன்று வந்து லாவா. ஓகேவா, 2த்துக்குமே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு 2மே நம்ம மிக்ஸ் ஆக, ஸோ அது ஒரு லாவா பால் மாதிரி இருக்குது. ஸோ அந்த பாலை வந்து அந்த ட்ராகன் மேலே தான் ஒரு மாதிரி வீசுகிறான். ஸோ அந்த ட்ராகன் வந்துட்டு அதுவுமே அதுக்கேற்ற மாதிரி நெருப்பெல்லாம்
விட்டுட்டுருக்கு. பட் அங்கேருந்து இது பண்ண முடியல. ஸோ ரெண்டுமே ஃபயர் பவர்ன்றனால ஸோ வந்துட்டு போட்டி போட முடியல. ஸோ அப்போ நைல் தான் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவன் நைலோட பவர் யூஸ் பண்ணுறான். அங்கே தண்ணி பவர் வருது. ஜிமினுமே வாட்டர் பவர் யூஸ் பண்ணுறான். ஒரு வாட்டர் ட்ராகனோட பவரும் அண்ட் ஒரு சீ வாட்டரோட பவரும் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆகுது. ஸோ ஒரு டார்க் வாட்டர் தான் சீ வாட்டராக இருக்கும். ஸோ லைட் வாட்டர் வந்துட்டு நம்ம ட்ராகனோட வாட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு பவரும் ஒரு மாதிரி மிக்ஸ் ஆக, ஸோ ரெண்டு பவரும் மிக்ஸ் ஆனாலே ஒரு இம்பேக்ட் இருக்கும் எப்பயுமே. ஸோ இந்த பவர் மிக்ஸ் ஆக அந்த ஃபயர் ட்ராகன் ஒன்று தான்றனால அதால் இவங்க கூட இது பண்ண முடியல. அது வாட்டர் பட 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 இந்த ட்ராகன் ஒரு மாதிரி டயர்டாக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் வைபி இங்கே இந்த ட்ராகனை இது பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த பக்கம் இந்த பூனைக்குட்டி பையன் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலத்துக்கிட்ட போயிட்டான். அங்கேருந்து அவன் சத்தம் கொடுக்குறான், வைபி ஒழுங்கா வா அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் மொத்த வாட்டர் பவரையும் வச்சு அந்த ட்ராகனை முழுசாக நினச்சிடுறான். அந்த ட்ராகனால் கொஞ்சம் கூட நெருப்பு பவரை யூஸ் பண்ண முடியாமல் அப்படியே கீழே விழுகுது. ஸோ இந்த பக்கம் அந்த பாலத்துக்கிட்ட நம்ம வைபியும் வர, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டீமன் வேர்ல்டை விட்டு வெளியே போகிறாங்க. பட் அந்த கீழே இந்த எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிச்சிட்டு இருந்த சில டீமன்ஸ்லாம் இருக்கும்ல, பார்க்க ரொம்ப கொடூரமாக இருக்குது. அப்படியே அந்த பாலத்துக்கு நடுவில் வந்து நிற்கிறாங்க. ஸோ இப்போ எல்லாருமே அவங்க பவரை ஒன்றா யூஸ் பண்ண அது ஒரு பிக்கஸ்ட் ரெயின்போ பவர் மாதிரி உருவாகுது. நம்ம வைபியோட கை ஆட்டோமேட்டிக்காக அவனையே அறியாமல் அங்கேருந்து அவன் கையிலேருந்து ஒரு பெரிய ரெயின்போ பவர் மாதிரி உருவாகுது. லைக் அந்த பவரில் எல்லா டைப் ஆஃப் பவருமே இருக்குது. அவன் கையை டக்கு டக்கு நீட்ட ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பவராக வந்து அங்கே இருக்க ஒவ்வொரு டீம்னு அடித்து தூக்கிட்டு இருக்கு. வைபிக்கு இது புதுசாக இருந்தாலும் இப்போ டேங்க காப்பாற்றி ஆகணும். அவனுக்கு இதை என்ஜாய் பண்ணவும் நேரம் இல்லை, அது ரசிக்கவும் நேரம் இல்லை. டக்கு டக்கு டக்குன்னு அது எல்லாத்தையுமே வந்துட்டு அடித்து போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் கியூபி தான் அந்த ஐஸ் பவர் வச்சு அந்த கேண்டில் நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கா. டேய் சீக்கிரமாக வர சொல்லுங்கடா, இன்னும் 2 நிமிஷத்தில் அமர்ந்துடும் போல், சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஜங்குக் தான் அவன் கண்ணை மூடி அப்படியே ஓப்பன் பண்ண, அவன் அப்படியே வேம்பயராக இருக்கான். அவன் அப்படியே நம்ம வைபியோட உடம்புல லைட்டாக ஒரு பைட் பண்ணுறான். ஸோ பைட் பண்ணி அந்த பிளட்டை அப்படியே வந்துட்டு அவனோட மவுத்தில் அப்படியே வந்து இது பண்ணி வச்சுட்டு அவன் அப்படியே கிரிப்பாக நம்ம வைபியை பிடிக்க, நம்ம வைபி வந்துட்டு அந்த பூனைக்குட்டி பையனு கையிலையும் டேங்கோட கையும் பிடிச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ நம்ம ஜங்குக்கால் வேகமாக எந்த இடத்துக்கும் போக முடியும். அவன் ஒரு வேம்பேருன்றனால அவனால் எங்கே வேணாலும் வேகமாக போக முடியும். ஸோ இந்த பக்கம் அவன் பவர் இது பண்ண இவனோட கால் 2 வேகமாக ஓட ஆரம்பிக்குது. ஸோ இவங்க 2 பேரும் இது பண்ணிவிட்டு இழுத்துட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கோம் ரொம்ப வேகமாக, காற்றை போல் வேகமாக. ஸோ இப்போ மறுபடியும் அந்த கோஸ்ட் வேர்ல்டை தாண்டி கரெக்டாக அந்த போர்ட்டல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. டே சீக்கிரம் மேலே கூப்பிடுங்கடா, இது அமர போதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் அந்த டீமன் வேர்ல்டுலேருந்து கோஸ்ட் வேர்ல்டுக்குள்ளே ஆள் வந்திருக்காங்க. ஸோ இங்கே கோஸ்ட் வேர்ல்டுக்குள்ளே வந்த உடனே இதுக்கு வாய்ப்பே இல்லையே, அவங்க வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் தான் இருக்குது, மீறக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி டெவில் சொல்ல அப்படி லூசியை பார்க்குறா. ஸோ லூசி தான் சிரிச்சிட்டே அவளோட தண்டர் பவரை அவள் கோஸ்ட் வேர்ல்டில் யூஸ் பண்ணுறா. ஸோ என்னென்னா லூசியோட தண்டர் பவர் கோஸ்ட் வேர்ல்டு நல்லாவே யூஸ் ஆகும், மற்ற இடத்தோட அங்கே நல்லா யூஸ் ஆகும். ஏன்னா அங்கே இருக்கிற கோஸ்ட் எல்லாமே வந்து லைட் மாதிரி தான். ஸோ இவளோட பவர் லைட்னிங்னால அவளால் அங்கே நல்லா யூஸ் பண்ண முடியும் அந்த பவரை. ஸோ அங்கே இருக்கிற டீமன்ஸோட தலையில் அந்த லைட்னிங்கை போட அதுங்களும் ஒரு மாதிரி கருக ஆரம்பிக்குதுங்க. ஸோ இப்போ நம்ம கிளியும் தான் நான் மேலே கூட்டிகிட்டு வரேன். டெவலும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறா. ஏன்னா டெவல்கிட்டையுமே காற்று பவர் இருக்கும். ஸோ நம்ம கிளியானாலையுமே காற்றை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அதனால இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துலேருந்து இவங்களை மேலே கொண்டு வரதுக்காக காற்றை வச்சு பறக்க வைக்கிறாங்க. அவங்க காலு கீழே காற்று இருக்க அப்படியே மேலே வராங்க. இந்த கேண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அமரப்போகுது, சொட்டிக்கிட்டு இருக்கு. இன்னும் அந்த நெருப்பு அமரலை, ஆனால் அமர போகிற ஸ்டேஜ் தான். மேலே வந்துக்கிட்டு இருக்காங்க. டே சீக்கிரம் அப்படின்ற மாதிரி இங்கே கியோ இது பண்ணிக்கிட்டே இருக்கா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜின்னும் கியோவும் சேர்ந்து தான் அவங்களுக்கு இன்னமும் வேகமாக பறக்கக்கூடியதை கொடுக்குறாங்க. ஜின்னால் அது ஒழுங்காக பண்ண முடியல, இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு அதை பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன்னா அது ரொம்ப தூரம், எப்படி சொல்கிறதுனா ஒரு பூமியிலேருந்து வான எல்லை வரைக்கும் கீழே வரும்போது ரொம்ப வேகமாக வந்திருப்பாங்க. பட் அங்கேருந்து அந்த வேர்ல்டுலேருந்து மேலே போகணுன்னா தூரம் தான். ஸோ ரொம்பவே வேகமாக அவங்க பறந்தாங்கணும், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலே வரைக்கும் வந்துட்டாங்க. இன்னும் ஃபியூ செகண்டில் அந்த கேண்டில் ஆஃப் ஆயிரும். வந்துட்டாங்க ஒரு வழியாக.
இதுக்கு மேலே எங்கள் காற்று வேலை பார்க்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி கியோன்னு சொல்ல. ஸோ அப்போ நம்ம மூன் தான் அவளோட கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணுறா. அவள் அப்படியே யூஸ் பண்ண அவங்கள அப்படியே கொண்டு வந்து இந்த போர்ட்டல் கிட்ட தள்ளி நிற்கிது. ஸோ நம்ம ஜெய்ஹோப் தான் அப்படியே எந்திரிச்சு போயிட்டு கையை கொடுக்குறான். அந்த பூனைக்குட்டி கையை பிடிச்சி ஃபஸ்ட்டு அப்படியே தூக்குறான். ஸோ எல்லாருமே பிரிஞ்சு போகிறாங்க. மூன் மட்டும்தான் அவளோட பவர் அப்படியே இது பண்ணிகிட்டு இருக்க. ஸ்டாரும் மூனோட கையை சேர்த்து பிடிச்சிட்டு அவளுமே அவளோட பவரை ஷேர் பண்ணி அவனை அப்படியே தூக்கி பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இந்த பக்கம் எல்லாரும் போயிட்டு கை இது பண்ணுறாங்க. அந்த போட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிக்கிட்டே வருது. ஸோ இந்த பூனைக்குட்டி போய் மேலே வரான். இப்போ அப்படியே நம்ம டேங்கோட கையை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கி விடுறாங்க. ஸோ அப்படியே நம்ம வைபியோட கையையும் பிடிச்சி இழுக்கிறாங்க. வைபி கையை அப்படியே பிடிச்சி இழுக்கும் போது டக்குன்னு வைபியோட கையை யாரும் கீழே இருந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த போர்ட்டல் சின்னதாகிட்டே இருக்குது. ஸோ வைபியாலேயே அந்த கையை விட முடியல. அவங்களால பேசவும் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்கான். ஆனால் அவன் கை ரொம்ப வலிக்குது. அவன் அப்படியே என்ன பண்ணுறான், அவன் கையோடு சேர்த்து அவன் கையை பிடிச்சிருக்க பர்சனையும் அப்படியே வந்துட்டு அந்த போர்ட்டல்லேருந்து அப்படியே வெளியே தூக்கி இது போடுறான். ஸோ வைபி அப்படியே வெளியே இழுக்கிறாங்க. ஸோ எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வைபி தூக்கி போட்டு அந்த பர்சன் அவங்களோட சோலை. அப்போ இதுக்கு முன்னாடி டேங்கா வெளியே வந்த அந்த பர்சன் எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. ஜங்கு கூட ஷோல்டர் மேலே ஒரு டார்க்கான உருவம் இருக்குது. அது ஒரு மாதிரி கை கால் ஒரு மாதிரி இதுவாக ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு வர அது அப்படியே ஒரு பொண்ணாக மாறுது. வணம்பா, நீ யாருமா புதுசாக இருக்க? இது நான் தான்ப்பா ஷேடோ. அவ்வளோதான்டா, லுமினாரோட ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிஞ்சிடுச்சு. அண்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லியிருந்தேன்ல. என்ன விஷயம்னா, இதுக்கப்புறம் லுமினாரோட தம்ப்லைனர் மாறும். அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸும் இருக்கும். மேபி நிறையா பேர் கொஞ்சம் தெளிவாகவும் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் எல்லா கேரக்டருமே வந்துட்டு ஞாபகம் இருக்கா? ஏன்னா வந்துட்டு எனக்கு தாஜ் சொல்லியிருந்தா நிறைய கேரக்டர்ஸ் இருக்கனால குழம்புது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா. அப்படி தான் உங்களுக்கு இருக்கா என்ன? ஏன்னா அந்த மாதிரி ஏதாவதுன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போட்டுறேன், ஓகேவா? நான் அடுத்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடுறேன். கிளாரிஃபிகேஷன் வீடியோனா எந்தெந்த கேரக்டரு, அது நேமு, அது எப்படி வேலை பார்க்கும், என்னென்ன பவர்ஸு, இதெல்லாம் வச்சு நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுத்துட்றேன். இது நீங்கள் வேணும்னாலும் வேணாலும் நான் கண்டிப்பாக தந்துடுறேன். ஏன்னா வந்துட்டு எனக்கு நல்லது. நீங்கள் ஸ்டோரி பார்க்கும்போது குழம்புறீங்களா, கவனித்து தான் கேட்குறீங்களான்னு எனக்கு தெரில. நீங்கள் ஒரு தடவை அதை பார்த்துட்டிங்கன்னா, ஓகே இத்தனை ஃபேண்டசி கேரக்டர்ஸ் இருக்குது, இவ்வளோ கேரக்டர்ஸ் தெரியாதவங்க கற்றுப்பாங்க. ஃபேண்டசியை பற்றி சுத்தமாக தெரியாதவங்க, ஐடியாவே இல்லாதவங்க வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் எல்லா பிக்சர் போட்டு ஒரு கிளாரிட்டி வீடியோ தந்துடுறேன். புரியாதவங்க தயவு செஞ்சு அதில் போய் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இதில் இருக்கிறது புரியும். ஏன்னா பேர் மென்ஷன் பண்ணுறேன், எல்லாத்தரோட நேம் மென்ஷன் பண்ணுறேன்னும் போது உங்களுக்கு வந்து ஞாபகம் வச்சுக்க சீரியஸாக கஷ்டமாக இருக்கும். நம்ம பாய்ஸை தாண்டி நான் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன்னு எனக்கு தெரியும். ஒரு ஸ்கூல்னால் அங்கே நிறையா பேர் இருப்பாங்க, நிறையா கேரக்டர்ஸ் இருக்கணுன்றனால தான் இவ்வளோ கேரக்டர்ஸ் ப்ளஸ் ஸ்டோரி, ஒரு ட்விஸ்டடான ஸ்டோரி கொடுக்குறோன்னும் போது அங்கே நிறையா பேர் இருந்தால் தான் ஸ்டோரி ட்விஸ்டடாக இருக்கும். ஸோ அவங்கள ரெகுலராக வர கேரக்டர்ஸ் தான். உங்களுக்கு நேம் ஒரு வேளை ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ போடும்போது சொல்கிறேன். ஆனால் இது வரைக்கும் கமெண்ட் பண்ண யாருமே எனக்கு இந்த பேர்லாம் மறந்துடுது, எனக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது, இந்த மாதிரி எதுவுமே யாருமே சொல்லலை. ஸோ எனக்கு தெரியாது. எனக்கு ஃபஸ்ட் டைம் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, நான் கிளாரிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருக்கா, எப்படி போகுது, என்ன ஏதுன்ட்டு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நான் வந்து அடுத்த சாப்டரை கொடுப்பேன், ஓகேவா?
இல்லைனா எனக்கு இதோடயே வந்துட்டு ரொம்ப லேட்டாக கொடுக்குற ஐடியா தான், சீக்கிரம் கொடுக்குற ஐடியா இல்லை. நீங்கள் மேபி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் சீக்கிரமே வந்துட்டு சாப்டர் 2 ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நான் சும்மாவே லேட்டாக தான் போடுவேன், சொல்ல வர செஞ்சுட்டேன். அப்புறம் என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் வந்து இதுக்கப்புறம் சீக்கிரம் தான் எல்லாத்தையுமே போட ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் வந்துட்டு நிறைய ஒன் ஷாட் இருக்குது நடுநாள். இப்போ ஜேகே பர்த்டே வருது, அடுத்து ஆரம் பர்த்டே வரும். இந்த மாதிரி நடுநாள் அங்கங்கே ஒன் ஷாட்ஸ் நிறையா இருக்குது. அதனால தான் நான் லுமினார் கண்டினியூ பண்ண முடியல. இல்லைன்னா எனக்கு டைம் இருக்குது, நான் வந்துட்டு லுமினார் போடணுன்னு நினச்சா போடலாம். பட் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்தா நான் கண்டினியூவாக லுமினாரை கூட போட்டு ஜஸ்ட் லாஸ்ட் மந்த்துக்குள்ளே கூட அடுத்த மந்தில் கூட நான் முடிக்க ட்ரை பண்ணுறேன். பட் நீங்கள் கொடுக்குற ரெஸ்பான்ஸில் தான் இருக்குது. உங்களுக்கு புரியுதா? அண்ட் நான் இன்றைக்கும் நியூவான சில கேரக்டர்ஸ் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டோரி போக போக என்னடா நியூ கேரக்டர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கேன்னு யோசிக்காதீங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து நான் போடுற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தா புரிஞ்சிடுச்சுன்னா, பேரெல்லாம் தெளிவாயிடுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இந்த ஸ்டோரியை கேட்கலாம், இருக்கிற ட்விஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த ஸ்டோரி பேஸே ரொம்ப ஒரு மாதிரி ட்விஸ்ட்டாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ உங்களுக்கு நேமே புரியலன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரில. ஸோ யாருமே இதுவரைக்கும் சொல்லாதது தான் எனக்கு பிரச்சனை. இப்போ சொன்னீங்க, புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் எனக்கு வந்து இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது புரியலனாலோ இல்லை இந்த விஷயத்தில் ஏதாவது டவுட்டுனாலோ கேளுங்களாம். ஏன்னா ஸ்டோரி பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு தான் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, ஆத்தர்ஸ் இருக்கும். ஸோ வாங்கலை வந்து கொஸ்டின் பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் அது கேட்கலாம், ஓகேவா? ஸோ இதுதான் நான் பேசணும்னு நினச்சது. அண்ட் நான் ஜேகே பர்த்டேக்கு ஜேகே டாப் வீடியோ ஒன்று போட போகிறேன். ஸோ நான் டாப்பில் தான் போடலான்னு நினச்சேன், பட் வேண்டாம். அந்த ஸ்டோரிக்கு ஜேகே டாப் தான் கரெக்டாக இருக்கும். அது ஒரு ஆல்ஃபா ஒமேகா ஸ்டோரி. அண்டு அவ்வளோதான் நினைக்கிறேன் இப்போதைக்கு. அவ்வளோதான். ஏதாவதுனா டெலிகிராமில் உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேஷன் தரேன். அண்ட் அவ்வளோதான்டா, டாட்டா, பாய்.